السلام عليكم ورحمة الله وبركاته. حمدا لمن خلق الإنسان وعلمه البيان والصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وأصحابه جند الله وبعد. فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، இன்ன தீன இந்தல்லாஹில் இஸ்லாம். சங்கைக்குரிய உலமாக்களே, மரியாதைக்குரிய பெரியோர்களே, அன்பு சகோதரர்களே, அருமை தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நல்லாசியும் நம் அத்தனை பேர் மீதும் நிலவுமாக. அல்லாஹும் அவனது ரசூலும் எந்தெந்த காரியங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கவும், எவைகளை தவிர்த்து நடக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்களோ அவை அனைத்தையும் தவிர்த்து நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்து செய்து கொள்கிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். அன்பிற்குரியவர்களே, மாதிஹுர் ரசூல், மத்தாஹு தாஹா, ஷரஹு புலி, சதகத்துல்லாஹில் வலியல் காதிரியல் காஹிரி கத்தசல்லாஹு சர்வல் அசீஸ் அவர்களினுடைய வித்ரியா ஷரீஃபை குறித்து, அந்த வித்ரியாவில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய செய்திகளை குறித்து நாம் நேற்று பார்த்தோம். அதிலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறப்பம்சங்கள், அவர்களுடைய அழகு, அவர்களுடைய தோற்றம், அவர்களால் உபயோகிக்கப்பட்ட பொருள்கள், இவைகளை பற்றியெல்லாம் மிக விரிவாக அவர்கள் பேசியிருக்கிறார்கள், அதிலே குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதில் சில விஷயங்களை நாம் நேற்று பார்த்தோம். அவர்களினுடைய சட்டை, அவர்களுடைய தலைப்பாகை, அவர்களினுடைய தொப்பி, அவர்களுடைய கொடி போன்றவற்றையெல்லாம் நாம் பார்த்தோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொதுவாக கம்பளி ஆடை அவர்கள் அணிவார்கள். அது மாத்திரமல்ல, சட்டை கிழிந்து விடுமேயானால் அவர்களே தச்சுக்கிடுவாங்க, அவர்களே தைத்து கொள்வார்கள். வயக்ஸிபுன் நஅல, செருப்பினுடைய வார் அறுந்து விட்டாலும் அவர்களே அதை சரி செய்வார்கள். அதே போன்று இன்றைய காலத்திலே நாம் பல்வேறு வாகனங்களிலே பிரயாணம் செய்கிறோம். பழைய வாகனங்கள், புதிய வாகனங்கள் என்று பழைய வாகனங்கள் இருந்தாலும் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் 3 வகையான வாகனங்கள் இருந்தது. ஒன்று ஒட்டகம், இன்னொன்று குதிரை, மூன்றாவதாக கோவேரி கழுதை அல்லது கழுதை. இவைகளிலே வாகனம் செய்வார்கள், வாகனிப்பார்கள். அதிலே இந்த கோவேரி கழுதையில் அல்லது கழுதையில் வாகனிப்பது என்பது அந்தஸ்து குறைந்ததாக அன்றைய காலத்தில் கருதப்பட்டது. மக்கள் என்ன செய்வாங்க, குதிரையில் போனால் கொஞ்சம் நல்லா இருக்கும், காரில் இறங்குறாரு எப்படி இருக்கும், அது கொஞ்சம் இதாக இருக்கும். அந்த கார்லேயும் பென்ஸு கார், அந்த கார், வகை வகையான கார்கள் இருக்குது. அதுக்கு தகுந்தவாறு அந்த ஒரு மரியாதை மக்களுக்கு மத்தியிலே இருக்கிறது. அதே போன்று பைக்கிலே இறங்கினால் அதற்கு தகுந்தவாறு, சைக்கிளில் அதுக்கு தகுந்தவாறு இருக்கும், சைக்கிளும் ஓட்ட சைக்கிளில் அதுக்கு தகுந்தவாறு இருக்கும்.
இப்படி பலவிதமாக மக்களினுடைய பார்வை, மக்களினுடைய மரியாதை ஒரு மனிதனுடைய ஆடையை வைத்தும் அவன் வாகனிக்கக்கூடிய வாகனத்தை வைத்தும் மக்கள் கருதுகிறார்கள். இன்றைய காலத்திலும் அது இருக்கிறது. காரில் வந்து சோட்டு போட்டு இறங்கினார்னு சொன்னால் ஷூ போட்டுட்டு இறங்குறாரு, கோட் போட்டிருக்கிறாரு, ஷூட் போட்டிருக்கிறாரு. அப்படி அவர் வந்து இறங்கினால் அந்த நிகழ்ச்சியில் இருக்கக்கூடியவர்கள் அவருக்கென்று ஒரு தனி முக்கியத்துவம் கொடுப்பாங்க. யார் இவர், யாருன்னு தெரியாது, அப்படியே மரியாதை. அந்த ஆடைக்கு உள்ள மரியாதை, அவர் வந்த வாகனத்திற்கு உள்ள மரியாதை. அவர் யார் என்று கூட தெரியாது. அழைப்பாளர்களுக்கு, நிகழ்ச்சியை நடத்தக்கூடியவர்களுக்கு, திருமணமோ மற்ற காரியங்களோ நடத்தக்கூடியவர்களுக்கு யாருன்னே தெரியாது. அவர் வந்து இறங்கக்கூடிய அந்த தோரணை அவரை என்ன செய்கிறது, மரியாதை செய்ய சொல்கிறது. ஆனால் உண்மையான மரியாதை அது அல்ல என்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சில பேர் சைக்கிளில் வந்து இறங்குவான். அதுவும் நம்ம காலத்தில் சொல்லுவோம் இல்லையா, நம்ம மக்கள் மத்தியில் போய் மூசா நபி காலத்தில் உள்ள சைக்கிள் மாதிரி இருக்கப்பா அப்படின்னு சொல்கிறது உண்டு. அந்த மாதிரி சைக்கிளில் வந்து இறங்கக்கூடிய சில மனிதர்கள் மிகப்பெரிய காரில் லட்சக்கணக்கான பல லட்சம் கொடுத்து வாங்கி இருக்கக்கூடிய காரிலே வந்து இறங்கக்கூடியவர்களை விட அல்லாஹ்விடத்தில் உயர்ந்தவர்களாக இருப்பார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு கட்டத்தில் சில மனிதர்கள் இருக்கிறார்கள், அந்த மனிதர்கள் பார்ப்பதற்கு அவலட்சணமாக இருப்பான். அவருடைய தோற்றத்தை பார்த்தா அவலட்சணமாக இருக்கும். முடியெல்லாம் பரட்டையாக இருக்கும், கந்தலாடையே உடுத்திருப்பாங்க. இந்த மாதிரி சில மனிதர்கள், இவர்களை குறித்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபிகள்கிட்ட கேட்குறாங்க, இவர்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இவர்களை பற்றி என்ன நினைக்கிறீங்க? சஹாபிகள் சொன்னாங்க, நாயகமே, இவரை மக்கள் பெருசாக நினைக்க மாட்டாங்க. அவர் யாருக்காவது பரிந்துரை பேசினால் அந்த பரிந்துரை அங்கீகரிக்கப்பட மாட்டாது. இந்த மாதிரி ஒரு கந்தல் துணியில் உள்ள ஆள், பரட்ட தலையோடு இருக்கக்கூடிய ஒரு மனிதர், அவர் ஒரு செல்வந்தரிடத்தில் போய் நீங்கள் இந்த பள்ளிக்காக உதவி செய்யுங்க, நாங்கள் பள்ளி கட்டுறதுக்காக வந்திருக்கிறோன்னு சொன்னால் அவர் என்ன சார் ஒன்றும் கொடுக்க மாட்டார், அதில் ஒரு 50 ரூபா 100 ரூபாய் கொடுத்து அனுப்புவார். ஆனால் அவருடைய தரஜா என்ன, தகுதி என்ன என்பது அவருக்கு தெரியாது, அவர் எப்படிப்பட்டவர் என்பது விளங்க. அதே போன்று ஒரு மனிதர் பெரிய பென்ஸ் காரில் போய் இறங்கினார், அதே செல்வந்தரிடத்திலே போய் இறங்கினார் என்று வைத்துக் கொள்வோம், லட்சமாக கொடுப்பார். ஒரு மனிதனுடைய தகுதி என்ன என்பது எப்படி பார்க்கப்படுகிறது, அவனுடைய வெளிரங்கத்தை பார்த்து கணிக்கப்படுகிறது. ஆனால் இது உண்மையான தகுதி அல்ல என்பதை இந்த உலகத்திற்கு நிதர்சனமாக காட்டுவதற்காக கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், கழுதையிலும் கோவேரி கழுதையிலும் பிரயாணிப்பார்கள். அன்றைய கால மக்களிடத்திலேயும் இதே குணம் இருந்தது. அதில் வாகனத்தில் வர்றதை வைத்து ஒரு மனிதனுடைய நிலை அல்ல என்பதை தீர்மானிக்கணும் என்றார்கள். அல்லாஹ்விடத்தில் மிக உயர்ந்தவன் யார் என்று சொன்னால் முத்தகி, இறையச்சம் உள்ளவன், தக்வா உள்ளவன் என்று அவர்கள் குறிப்பிட்டு காட்டினார்கள். யாருடைய இதயத்தில் தக்வா என்ற இறையச்சம் இருக்கிறதோ அவர் அல்லாஹ்விடத்தில் மிக உயர்ந்தவராக கருதப்படுவார். அவர் சைக்கிளில் வந்தாலும் சரி, நடந்து வந்தாலும் சரி. இந்த வாகனங்களை வைத்தும் ஆடைகளை வைத்தும் அல்ல என்பதை காட்டும் முகமாக அருள்நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களே என்ன செய்வாங்க, யர்கபுல் ஹிமாரா, அவர்கள் கழுதையிலே வாகனித்து வருவார்கள். எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை மிக எளிமையாக ஆக்கி வைத்திருந்தார்கள் என்பது நமக்கு காட்டுகிறது. இதே போன்று ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்லக்கூடிய விஷயம், அவங்க என்ன செய்தாங்கன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக ஒரு மேலங்கியை தயாரித்து, ஆயிஷா நாயே தயாரிக்கிறாங்க, தயாரித்து ஒரு கருத்து அந்த கம்பளியில் இருந்து ஒரு கருத்த போர்வை மேலங்கியை தயாரித்து அவங்களுக்கு கொடுத்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை என்ன செய்தார்கள், அணிந்து கொள்வார்கள், அதை விருப்பமாக அணிவார்கள். ஆனால் அதிலே தண்ணீர் பட்டு ஏதாவது அந்த கம்பளியினுடைய வாடை வறுமையானால் அதை கழட்டி விடுவார்கள். கம்பளியினுடைய வாடை வறுமையானால், துர்வாடையிலிருந்து ஏதாவது ஏற்பட்டால் அதை அவர்கள் என்ன செஞ்சிருவாங்க, கழட்டிடுவாங்க. இப்போ ஏன் அப்படி என்று கேட்டால்,
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செய்தியை நமக்கு படித்து தர்றாங்க. பொது இடங்களுக்கு நீங்கள் செல்லும் பொழுது மக்கள் கூடக்கூடிய இடங்களிலே மனம் பூசி செல்லுங்கள், துர்வாடையோடு செல்லாதீர்கள். எந்த அளவிற்கு நமக்கு அருமையாக கற்று தந்திருக்கிறார்கள் என்றால், நீங்கள் பள்ளி வாசலுக்கு போகும் பொழுது வெங்காயத்தை, பூண்டு, வெள்ளைப்பூடு போன்ற வகைகளை சாப்பிட்டு விட்டு நீங்கள் போகாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதை நாம் விளங்கிக் கொள்ளணும். வெங்காயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒன்றும் தடை செய்யவில்லை, வெள்ளைப்பூண்டை தடை செய்யலை. அபூ அய்யூபுல் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய இல்லத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க. அவர்களுக்கு உணவு வருகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணவு தயாரித்து அதை அப்படியே கொடுத்து விடுவாங்க. சஹாபிகளுடைய பழக்கம் என்னன்னு கேட்டால், இந்த உணவு தயாரித்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்கும் பொழுது அந்த உணவு தயாரித்த உணவு எல்லாத்தையும் கொடுத்து விட்டுருவாங்க. இப்போ நம்ம ஒரு விருந்தாளி வந்திருக்கிறாரு, உணவு எல்லாத்தையுமே கொண்டு வந்து அப்படியே சட்டியோடையே வச்சிட போகிறோம் இல்லை, தேவைக்கு வைப்போம். சோறு முடிஞ்சதுன்னு திருப்பி எடுத்துகிட்டு கொண்டு போவோம். இது முறைதான், இது தவறு இல்லை. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய விஷயத்தில் சஹாபிகள் எப்படி இருந்தாங்க என்று சொன்னால், என்ன தயார் செய்தாலும் அந்த உணவை அப்படியே மொத்தமாக வச்சிருவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால் வச்சிருவாங்க. அவங்க சாப்பிட்டுட்டு மீதம் இருக்கிறதை எடுத்துக்கிடுவாங்க. அதில் பரக்கத்து இருக்கிறது, அதில் அபிவிருத்தி இருக்கிறது என்பதை அவர்கள் அறிந்திருந்தார்கள். அதே மாதிரி அபூ அய்யூபுல் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் உணவை சமைத்து கொடுத்துடுவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிட்ட பிறகு மீதி இருக்கிறதை எடுத்துகிட்டு வந்து அவங்களும் அவங்களுடைய மனைவி அவங்களுடைய உம்மு அய்யூபுல் அன்சாரியா ரலியல்லாஹு தஆலா இருவரும் என்ன செய்வாங்க, சாப்பிடுவாங்க. ஒரு நாள் அந்த சாப்பாடு அப்படியே திரும்பி வருது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதுவும் சாப்பிட இல்லை, அந்த கை வச்ச அடையாளமே இல்லை. அந்த உணவு அப்படியே திரும்பி வருது. அபூ அய்யூபுல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு பதறி போயிட்டாங்க. நாயமே சாப்பிட இல்லையான்னு கேட்கும் பொழுது அவங்க சொன்னாங்க, இதில் அதிகமாக வெங்காயம் கலந்துருக்கு, பசல் வெங்காயம் கலந்துருக்கிறதுனால அதை நீங்கள் சாப்பிடுங்க, அதை பற்றி பிரச்சனை இல்லை. அந்த வெங்காயத்தினுடைய வாடை இருக்கிறது அல்லவா, அது வந்து ஒரு சுமல் வரும் இல்லையா, இந்த வெங்காய வாடை, அந்த வாடை மலக்குமார்களுக்கு விருப்பம் இல்லை, அவ்வளோதான். அவங்களுக்கு விருப்பம் இல்லை. எனவே அவங்களுக்கு விருப்பம் இல்லை, அவங்களோட உணாஜி நான் பேசுகிறேன், அந்த பேசும்போது அந்த வாயிலிருந்து என்ன செய்கிறது, இந்த வெங்காயினுடைய வாடை வரும், நாம் சாப்பிட்டால் அது அவர்களுக்கு ஒரு பிரியமில்லாததாக இருக்கிறது. எனவே அதை நான் தவிர்க்கிறேன் என்று என்ன செஞ்சாங்க, குறிப்பிட்டு காட்டினாங்க. இங்கே நம்ம ஒரு விஷயத்தை நம்ம விளங்கணும், நிறைய விஷயங்கள் இதில் இருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெங்காயத்தை வெறுக்க இல்லை, நல்லா விளங்கிக்கிடணும். வெங்காயம் சாப்பிடலாம், ஆனால் அதில் வரக்கூடிய அந்த வாடை இருக்கிறது அல்லவா, இந்த வாடை மலக்குமார்களுக்கு பிடிக்கவில்லை என்பதற்காக அவர்களோடு பேச வேண்டியது இருக்கிறது என்பதற்காக அவர்கள் தவிர்த்து கொண்டார்கள். இப்போ நம்ம என்ன இதிலிருந்து விளங்குறோம், நாம் ஒருவருக்கு தங்கடம் தரக்கூடிய, அவருக்கு சங்கடப்படுத்தக்கூடிய எந்த காரியத்தையும் நாம் செய்ய வேண்டாம். எவ்வளோ அழகாக சொல்லி தர்றாங்க. எந்த அளவிற்கு யாராவது இந்த வெங்காயம் பூண்டு போன்றவைகளை சாப்பிட்டால் ஃபலா யக்ரபன்ன முஸல்லானா, நம்ம தொழுகைக்கு கூட அவர் வரமானாங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஜமாத்தில் வந்து தொழுவாதீங்க, தனியாக தொழுதுட்டு போங்க. ஏன் அப்படின்னு கேட்டால், தொழுது பக்கத்தில் இப்போ வந்து நின்றுருக்கிறார், பக்கத்தில் வந்து இந்த மாதிரி உணவுகளை, வெள்ளைப்பூண்டு வெங்காயம் போன்ற உணவுகளை சாப்பிட்டு விட்டு இந்த பக்கத்திலே வந்து அவர் நிற்பாரையானால் பக்கத்தில் உள்ளவருக்கு எப்படி இருக்கும், இந்த வாடை வருமா இல்லையா, அவர் ஓதுவார் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று ஓதும் பொழுது அந்த வாடை அவரை சங்கடப்படுத்தும் பக்கத்தில் உள்ளவரை. இனி அவருடைய தொழுகையினுடைய சிந்தனைகள் மாறும், அவருடைய தொழுகையினுடைய சிந்தனைகள் என்ன செய்யும், மாறத்தானே செய்யும். இயல்பா என்னத்தை தின்ட்டு வந்தான் அப்படி இவன் நினைப்பான். அப்போ இது ஒரு அல்லாஹ் சொல்கிறான், இன்ன பஅதுல் ظنி இஸ்முன், உங்களுடைய எண்ணங்கள் சிலது குற்றமாக இருக்கிறது. அவர் எதை சாப்பிட்டு வந்துட்டார், என்னத்தை தின்னுட்டு வந்துட்டான்னு சொல்லி இவரை பற்றி தப்பாக எண்ணக்கூடிய ஒரு சூழல் உருவாகி விடுகிறதா இல்லையா, இவரை பற்றி தப்பாக நினைக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகி விடுவதின் காரணத்தினால் அந்த மாதிரி எண்ணங்கள் வந்துவிடக்கூடாது. இதுவே எப்படி இருக்குன்னு சொன்னால், இந்த பீடியை குடிச்சிட்டு வர்றது, சிகரெட் சாப்பிட்டு புகைத்து விட்டு வருவது, சுருட்டு, இந்த காலத்தில் சுருட்டுலாம் நிறைய குறைஞ்சிருச்சு, இந்த மாதிரி வாடைகள் இது எல்லாவற்றுக்கும் பொருந்தும். ஆக மொத்தத்தில் பல் துளைக்கி விட்டு என்ன செய்யணும், தொழுகையிலே வந்து நிற்கணும். ஜமாத்துக்கு போகிறது அதில் இன்னும் கவனமாக இருக்கணும்.
ஜமாத்து தொழுகையிலே, ஜமாத்து தொழுகைன்னா ஜமாத்து தொழுகை மட்டுமில்லை, இதுவும் ஒரு ஜமாத்து தான், கூடி இருக்கிறோம் இல்லையா? குழுமி இருக்கக்கூடிய எந்த ஒரு நிகழ்ச்சியிலேயும் நாம் என்ன செய்ய வேண்டும்? மனத்தோடு வர வேண்டும் என்பதை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டுவாங்க. அவர்களுடைய போர்வையில் தண்ணீர் விழுந்து அதில் அந்த பருத்தியினுடைய வாடை வறுமையானால், அந்த பருத்தியினுடைய வாடை வந்தாலும் கூட அதை என்ன செஞ்சிருவாங்க? கலட்டி வைத்து விடுவார்கள் என்ற தகவலை செய்ததுனா ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் குறிப்பிடுறாங்க. எனவே தொழுகையிலும் சரி மற்ற விஷயங்களும் சரி அடுத்தவர்களை டைவர்ட் பண்ணக்கூடிய, தொழுகையினுடைய அந்த சிந்தனையிலிருந்து கவனத்தை திருப்பக்கூடிய எந்த ஒரு காரியத்தையும் செய்யக்கூடாது, எந்த ஒரு காரியத்தையும் செய்யக்கூடாது. இது நமக்கு ஹதீஸ் இது தெளிவுபடுத்தி காட்டுகிறது. இதனால தான் நம்ம பள்ளி வாசல்கள்லாம் என்ன செஞ்சோம், நிறைய பள்ளி வாசல்களில் போர்டு போட்டு வச்சிருக்கிறாங்க, இந்த மாதிரி முறைப்படி தொழுவணும். அவன் அந்த நெஞ்சில் கையை கட்டுறது, விரல ஆட்டுறது, இந்த தொப்பி இல்லாமல் தொழுகிறது, இந்த மாதிரி ஆட்கள் பள்ளி வாசலுக்கு வர வேணாம். இப்போ இவன் வந்தான், நம்ம பள்ளி வாசலில் முதல் தொழுதான்னு வைங்க, வலது பக்கம் ஒருத்தன் உட்காந்துருக்கிறான், இடது பக்கம் சில பள்ளிகளில் நம்ம போய் சிக்கினா இந்த பக்கத்தில் ஒருத்தன் உட்காந்து இப்படி விரல அசைச்சிட்டு இருப்பான், இந்த பக்கத்தில் உட்காந்து இப்படி அசைச்சிட்டு இருப்பான். இப்போ நமக்கு எப்படி இருக்கும்? தொழுகையினுடைய முழு கவனமும் சிதறுகிறது. சாதாரணமாக இந்த ஆகமாக்கப்பட்ட உணவை கூட நீங்கள் சாப்பிட்டால், இந்த வெங்காயம் போன்ற உணவுகளை சாப்பிட்டால் கூட நீங்கள் பள்ளிக்கு வர வேண்டாம் என்று சொல்லி இருக்கும் பொழுது நீ இப்படி விரல ஆசைச்சிட்டு கிடக்கிறியப்பா, அடுத்தவருடைய கவனத்தை அது திருப்புகிறது, உன்னை பற்றி தப்பாக என்ன வைக்கிறது, கோபத்தை உண்டு பண்ணுகிறது. இதை யோசிச்சு பார்க்கணும். எனவே இவ்வளவு தெளிவாக அடுத்தவர்களுக்கு எந்த விதமான கவன சிதறுகளையும் தராத ஒரு நடைமுறையை அன்னலம் கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேணி இருக்கிறார், பேண சொல்லி இருக்கிறார். எந்த அளவிற்குனா ஆயிஷா நாயிட்ட கேட்குறாங்க ரலியல்லாஹு தஆலா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டுக்குள் வந்ததும் முதலாவதாக என்ன செய்வாங்க? நம்ம சும்மா கேட்கறது மட்டுமல்ல, நம்முடைய நடைமுறையில் வாழ்க்கையில் நம்ம செயல்படுத்தணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமூகத்திற்கு காட்டி தந்திருக்கக்கூடிய வழி இருக்குது பாருங்க, ரொம்ப இலகுவானது, நம்ம பின்பற்றுவதற்கு மிக எளிதானது, கஷ்டமே இல்லை. அவ்வளவு எளிதான அற்புதமான அழகான ஆரோக்கியமான வாழ்க்கையை நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார். அப்போ வீட்டுக்குள் வந்ததும் என்ன செய்வார்கள் என்ற கேள்விக்கு ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பதில் சொன்னார்கள். கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டுக்குள்ள வந்ததும் யஸ்தாக், முதலாவதாக வாய் பிரஷ் பண்ணுவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாய் எப்போதும் மணந்து கொண்டிருக்கக்கூடிய வாய். அப்போ என்ன செய்யணும்? நீங்கள் வெளியில் போயிட்டு வர்றீங்க, வந்த உடனே வீட்டுக்குள்ளே வந்தோடனையும் பல் துலக்குவார்கள். வெளியில் போயிட்டு வீட்டுக்குள்ளே வந்தாங்கன்னா முதலாவதாக செய்கிற வேலை பல் துலக்குவது. இது யாருக்காக? தன்னுடைய மனைவியை சந்தோஷப்படுத்துவதற்காக. ஆக இந்த சமூகம், என்னுடைய சமூகம் இப்படி செய்ய வேண்டும் என்று அவர்கள் நமக்கு கற்று தந்திருக்கிறார். வீட்டுக்குள்ளே போனதும் பிரஷ் பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு அற்புதமான அழகான. இப்போ பொதுவாகவே ஒரு துர்வாடை வந்ததுன்னு வச்சுக்கோங்க, அவனோட மற்றவர்கள் நெருங்கி பழக விரும்புவார்களா? அவனுடைய வாயிலோ அல்லது உடலிலோ அல்லது ஆடையிலோ துர்வாடை வரும் பொழுது அந்த மனிதனை வெறுத்து ஒதுக்க ஆரம்பிப்பார்கள். இந்த வெறுப்புணர்வு என்பது இந்த உம்மத்தினுடைய இதயங்களில் வந்துவிடக் கூடாது என்பதிலே கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் கவனமாக இருந்து இந்த அற்புதமான தகவல்களை அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க, சொல்லி இருக்கிறாங்க. இப்படித்தான் நடந்துக்கிடணும். பள்ளி வாசலுக்கு வரும் பொழுது இப்படி இருக்கணும். வெள்ளிக்கிழமையாக இருந்தால், இப்போ நம்ம பள்ளியெல்லாம் கூட வெள்ளிக்கிழமை ஜும்மால செய்யலாம், பெரும்பாலும் நம்ம முன்னால் ஜும்மாலையும் சொல்லி இருக்கிறோம். புகார் போடுவது, புகை போடுவது, இந்த சாம்பிராணி புகை போடுறேன். இன்றைக்கும் காபாவை சுற்றி புகை போட்டுட்டு தான் இருக்கிறான். காபா தவாஃப் நடத்திட்டு இருக்கும்போது ஒருத்தர் வந்து அப்படியே என்ன செய்வார், சாம்பிராணி சட்டியை வச்சு சுற்றிட்டு போவார். இன்றைக்கி இருக்குதான் நடைமுறையில் இருக்கிறது. ஆக பள்ளிகளிலே வெள்ளிக்கிழமை அன்று புகார் போடுவது, பள்ளியிலே சாம்பிராணி புகை போடுவது என்பது நமக்கு வலியுறுத்தப்பட்ட ஒரு சுன்னத்து. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெள்ளிக்கிழமை பள்ளிகளில் நீங்கள் ஏன்னா மக்கள் கூடுறாங்க, அந்த மனமாக இருக்குமா இல்லையா? பள்ளிவாசல் மனமாக இருக்கணும், வெளிச்சமாக இருக்கணும், வாசனையோடு இருக்கணும், ஒரு ரம்மியமான ஒரு நிலையை ஏற்படுத்தும். வேற ஏதாவது வாடைகள் வந்தால் அல்லாஹ்வினுடைய சன்னிதானத்தில் ஒருத்த வந்து அமர போகிறான். அப்படி அமரும் பொழுது அவனுடைய இதயம் சாந்தியுடையதாக ஆகி அல்லாஹுவை நினைந்து உருகக்கூடியதாக இருக்கணும். இப்போ இந்த மனம் இருக்குது பாருங்க, நற்மனம்,
அத்தர், இந்த மாதிரி வாசனைகள் என்பது சிந்தனையை அமைதிப்படுத்தும், சீர்படுத்தும். இன்னைக்கு சொல்றான், எனக்கு விருப்பமான 3 விஷயங்கள் உங்களுடைய துனியாவில் எனக்கு விருப்பமான 3 விஷயங்களில் ஒன்று அத்தீப், நறுமணம் என்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எனக்கு அத்தீப் நறுமணம் என்பது எனக்கு உங்களுடைய துனியாவில் பிடித்த 3 விஷயங்களில் ஒன்று என்று குறிப்பிட்டு காட்டுறாங்க. அப்படி இருக்கும் பொழுது இந்த மனம் என்ன, அந்த அத்தர் என்ன செய்கிறது என்றால் ஒரு மன ரம்மியத்தை, நிம்மதியை அவருக்கு ஏற்படுத்துகிறது. மன சஞ்சலங்களை நீக்கக்கூடிய ஆற்றல் நறுமணத்துக்கு இருக்கிறது என்று இன்று ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள். அது அன்னைக்கே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் கற்று தந்திருக்கிறார். நடைமுறைப்படுத்தினால் அது நல்ல ஒரு நிம்மதியாக இருக்கும். பள்ளி வாசல்கள் அப்படி இருக்க வேண்டும். அந்த மாதிரி நிம்மதியாக இபாதத்து செய்யக்கூடிய தலமாக பள்ளி வாசல்கள் இருக்க வேண்டும் என்று கருதியதால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பள்ளிகளிலே, குறிப்பாக வெள்ளிக்கிழமை அன்று நீங்கள் ஜும்மாவுடைய காலகட்டத்தில் புகார் போடுங்கள் என்று சொன்னார்கள். நம்ம பள்ளியிலே அதை செய்யணும் இன்ஷா அல்லாஹ். அருமையானவர்களே, ஆக அடுத்தவர்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய, துன்பத்தை தரக்கூடிய அளவிற்கு ஒரு மனிதனுடைய பேச்சோ அவனுடைய வாடையோ கூட இருக்கக்கூடாது என்பதில் மிக கவனமாக இருந்தார்கள் என்ற கருத்தை அன்னையர் திலகம் செய்ததின ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள். இந்த ஆடைகளிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு விருப்பமான ஆடை எது என்று சொல்லும் பொழுது அதை அவங்க சொல்றாங்க, லபிசல் கித்தான வல் குத்ன், இந்த கதர் ஆடை பார்த்தீங்களா, கதர் ஆடை அது அவங்களுக்கு விருப்பம். கதர் ஆடையை விரும்பி என்ன செஞ்சுருக்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பி உடுத்திருக்கிறாங்க. இப்போ நைலான், அந்த வாடை, இந்த வாடை, பல வகையான ஆடைகள் வந்துருச்சு. ஆனால் அது பார்க்குறதுக்கு அழகாக இருந்தாலும் கூட சில ஆடைகளின் மூலமாக உடலுக்கு கேடும் ஏற்படுகிறது. ஆனால் இந்த கதர் ஆடைகள், பருத்தி ஆடைகள் இவைகளில் இருக்கிறதே, இது உடல்களுக்கு கேட்டை ஏற்படுத்தாது, ஆரோக்கியத்தை தரக்கூடியதாக அமையும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய ஒவ்வொரு செயலும் ஒவ்வொரு சொல்லும் பின்படத்தக்கது என்பதை நாம் விளங்கிக் கொள்வோமாக. அதே போன்று மோதிரம் அணிவார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த மோதிரத்தை அவர்கள் வலது கையிலே பெரும்பாலும் அணிஞ்சிருக்கிறாங்க. மோதிரம் இப்போ நம்ம பெரும்பாலும் இடது கையில் மோதிரம் போடுறோம், இடது கையிலையும் போட்டிருக்கிறாங்க. சில சமயங்களில் இடது கையில் அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க, மோதிரம் போட்டிருக்கிறாங்க. ஆனால் பெரும்பகுதி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மோதிரம் அணிந்திருந்தது அனிபனி அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா قال رأيت الخاتم في يمينه, அவர்கள் மோதிரம் அணிந்ததை, வலது கையிலே மோதிரம் அணிந்ததை நான் பார்த்தேன் என்று குறிப்பிடுறார். பல ரிவாயத்துக்கள், ஒரு சில ரிவாயத்துக்கள் அவர்கள் இடது கையில் அணிஞ்சிருக்கிறாங்க. அப்போ என்ன, சில சமயங்கள் ரெண்டும் ஆகுன்னு காட்டியிருக்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ நாம் சூரத்துல் ஃபாத்திஹால பிஸ்மியை நம்ம ஓதுறோம், சூரத்துல் ஃபாத்திஹால நம்ம பிஸ்மியை ஓதுறோம். ஹனஃபிகள் பிஸ்மி ஓத மாட்டாங்க. 2 விதமாகவும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி காட்டியிருக்கிறாங்க. ஷாஃபி மதஹபினுடைய அடிப்படையிலே நம்ம பிஸ்மி என்ன செஞ்சோம், நம்ம ஓதி ஆகணும். ஹனஃபி மதஹபினுடைய அடிப்படையில் பிஸ்மி ஓதாட்டால் பரவாயில்லை, சூரத்துல் ஃபாத்திஹாவில் ஓதாவிட்டால் பரவாயில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸிலே பார்க்கும் பொழுது 2 வகையாகவும் அவங்க செஞ்சிருக்கிறாங்க, செயல்பட்டிருக்கிறாங்க. சில சமயம் ஓதி இருக்கிறாங்க, சில சமயம் ஓத இல்லை. 2 விதமாகவும் என்ன செய்திருக்கிறது, இருந்திருக்கிறது என்பதை நாம் விளங்குகிறோம். அதே மாதிரி இருந்தாலும் கூட அது மதஹபினுடைய அடிப்படையிலே பார்க்கும் பொழுது கண்டிப்பாக ஷாஃபிகள் பிஸ்மி பஸ்மலா ஓதிதான் ஆகணும் சூரத்துல் ஃபாத்திஹால, ஓத இல்லைன்னா தொழுகக்கூடாது. ஹனஃபிகளுக்கு அப்படி இல்லை, ஹனஃபிகளுக்கு அப்படி இல்லை, எல்லாமே ஹதீஸினுடைய அடிப்படையில் தான். ஆனால் இந்த வாழ்க்கை தரம் ஒன்று இருக்கு பாருங்க, இது பொது விஷயம். இந்த மோதிரமே ஒருத்தர் போட இல்லை, பிரச்சனை இல்லை. மோதிரம் ஒருத்தர் போடாததுனால அவருக்கு குற்றவாளியா, குற்றவாளி இல்லை. மோதிரம் போட்டால் சுன்னத்து கிடைக்கும். மோதிரம் போட்டால் அவருடைய மோதிரம் அணிந்தால் அவருக்கு சுன்னத்து கிடைக்கும். இந்த மோதிரம் அணிவதை குறித்து ஃபுகஹாக்கள் நிறைய சட்டங்களை நமக்கு தெளிவுபடுத்தி தர்றாங்க. இப்போ நம்முடைய இந்த ஹதீஸினுடைய அடிப்படையிலே பார்க்கும் பொழுது மோதிரம் அணிவது சுன்னத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் எந்த கையிலே அணிவது என்று பார்த்தால் 2 கைகளிலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அணிந்திருக்கிறார்கள். ஆனால் பெரும்பாலும் அவர்கள் அணிந்திருந்தது வலது கையில் என்பதை நாம் அறிய முடிகிறது. ஆனால் ஒரு மோதிரம் அணிந்ததாகத்தான் இருக்கிறது.
சில ஃபுகஹாக்கள் சட்ட நிபுணர்கள் ஒன்றுக்கு மேல் ஆண்கள் 2 மோதிரங்கள் அணியக்கூடாது என்றும் தெளிவுபடுத்தி இருக்கிறார். ஒன்றுக்கு மேலால் சில பேர் நிறைய வரிசை 4 மோதிரம் போட்டுக்கிட்டு உட்கார்ந்துருப்பாங்க. அப்படி போடுவது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டது அல்ல என்றும் அறிஞர்கள் தெளிவுபடுத்துகிறார்கள். ஒரு மோதிரம், அது வெள்ளி மோதிரமாக இருக்கலாம், தங்கமாக இருக்கக்கூடாது. தங்க மோதிரம் ஆண்கள் அணியக்கூடாது, வெள்ளி மோதிரமாக இருக்கலாம். ஆக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கரத்திலே அவர்கள் மோதிரம் அணிந்திருந்தார்கள். அது ஃபில்லத்தில் இருந்தது, அது வெள்ளியாக இருந்தது, அது வலது கையிலே இருந்தது, சில பொழுது இடது கையிலே இருந்திருக்கிறது. அப்போ அது பரவாயில்லை, இடது கையில் அணிந்தாலும் அது ஆகமானது, அந்த சுன்னா கிடைக்கும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதன் மூலமாக நமக்கு காட்டியிருக்கிறார்கள் என்பதை நாம் விளங்குகிறோம். அருமையானவர்களே, அதே போன்று ஆயிஷா நாயகி சொல்லும் பொழுது, இந்த மோதிரம் அணிகிறதை பற்றி சொல்லும் பொழுது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஹ்ததிமு ஃபீ யமீனிஹி யதகத்தமு ஃபீ யமீனிஹி வ யகூலு அல் யமீனு அஹக்கு பிஸ்ஸீனதி மினஷ் ஷிமால். அப்போ அதையே தெளிவுபடுத்தினாங்க. ரொம்ப அழகாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னதாக ஆயிஷா நாயகி சொல்கிறாங்க. அவர்கள் வலது கையிலே மோதிரம் அணிந்து விட்டு சொல்வார்களா, ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, இடது கையில் அணிகிறதை விட வலது கையில் அணிஞ்சால் அழகாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லுவாங்களாம். மோதிரம்ங்கிறது ஒரு ஜீனத். இடது கையில் அணிவதை விட இந்த மோதிரத்தை வலது கையில் அணிந்தால் அது ஒரு தனி அழகு என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள் என்று அன்னைய திலகம் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் குறிப்பிட்டு காட்டியிருக்கிறாங்க. அதே மாதிரி கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செருப்பு அணியக்கூடியவர்களாக இருந்தார்கள். அந்த செருப்பிலே 2 வாறுகள் இருந்தது. ஷூவும் போட்டிருக்கிறாங்க. நீண்ட தூரம் போகும் பொழுது, பாலைவனங்களில் பிரயாணத்துக்கு போகும் பொழுது, யுத்த களங்களுக்கு செல்லும் பொழுது, அப்போது அவங்க என்ன செய்வாங்க, ஷூ போட்டிருக்கிறாங்க. அந்த மாதிரி ஷூ போடுறது நம்மளால் முடியாது. அது அந்த பாலைவனத்தில் இருக்கக்கூடியவங்க தான். இப்போ அது எப்படின்னு கேட்டால் நம்ம பார்க்கலாம். இந்த சில சமயங்கள் இந்த ரோடு போடும் பொழுது, இந்த ரோடு போடக்கூடியவங்க பெரிய ஒரு ஷூ, ரப்பர் ஷூ இது வரைக்கும் முழங்கால் வரைக்கும் போட்டிருப்பாங்க. அதை தாரில் நிற்கணும். அதே மாதிரி இந்த பாலைவனங்களில் போகும் பொழுது ஷூ போட்டதோடு மட்டுமல்லாமல் உள்ள இறுக்கி கட்டுவாங்க, பெருசாக கட்டுவாங்க. அப்படி கட்டினால்தான் அது பாதுகாப்பாக அமையும். ஏனென்றால் பாலைவனங்களை பொறுத்த வரைக்கும் தேள், நட்டுமாக்காளி போன்ற விஷஜந்துக்கள் அதிகமாக இருக்கும். பொதுவாக உஷ்ணம் எங்கே கூடுதலாக இருக்கிறதோ அங்கே விஷத்தினுடைய வீரியமும் கூடுதலாக இருக்கும். எங்கே குளிர் பகுதியாக இருக்கிறதோ அங்கே விஷத்தினுடைய தன்மை குறைவாக இருக்கும். இது இயல்பு. விஷம் வெயில் கூட கூட விஷத்தினுடைய தன்மையும் கூடும். வெயில் அதிகமாக அதிகமாக பழத்தினுடைய சுவையும் கூடும். வெயில் அதிகமாக அதிகமாக மலரினுடைய மனமும் அதிகமாகும். இந்த 3 அதிகமாகும். வெயில் பகுதியில் இருக்கக்கூடிய நீங்கள் பாருங்கள், நல்ல வெயில் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மலர்களை பாருங்கள், நல்ல மணக்கும், பழத்துக்கு நல்ல சுவை இருக்கும். மாம்பழம்னு சொன்னால் ஆந்திரா தான் சொல்கிறாங்க. ஆந்திராவில் அடிக்கிற வெயில் தெரியும் தானே. இப்போ வெயில் அதிகமாக அதிகமாக பழத்தினுடைய சுவைகள் கூடும். அதே மாதிரி வெயில் அதிகமாக அதிகமாக மலரினுடைய மனம், வாசனையும் அதிகமாகும். இதே போன்று விஷஜந்துக்களினுடைய விஷமும் வீரியம் உள்ளதாக இருக்கும். இதற்கு நேர் மாற்றம் குளிர் பிரதேசத்தில். நீங்கள் காஷ்மீரில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே உள்ள மலர்களுக்கு மனம் இருக்காது, பெருசாக மணக்காது. மல்லிகைப்பூ அதெல்லாம் பெருசாக மணக்காது. மலர்கள் இருக்கும், வகை வகையான மலர்கள் இருக்கும், பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும், அந்த குளிருக்கு அழகு தரும், ஆனால் மனம் இருக்காது. எனவே அதே போன்று இந்த விஷஜந்துக்களுக்கும் அங்கே விஷத்தினுடைய வீரியம் குறைவாக இருக்கும். அல்லாஹ் அப்படி வச்சிருக்கலாம். எனவே பாலைவனத்திலே பிரயாணம் செய்யக்கூடிய பெருமக்கள் அவர்களுக்கு என்று ஷூ போட்டுட்டு போவாங்க. இப்போ இதை ஏன் சொல்ல வருகிறேன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் இது இருக்குது. நம்முடைய நடைமுறையில் இப்போ என்ன செய்கிறாங்க, இந்த ஆஃபீஸில் இருக்கக்கூடியவங்க, ஆஃபீஸில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க இந்த ஷூ போட்டுட்டு போவாங்க. ஆஃபீஸில் ஷூ கோட் போட்டுட்டு போகணும் இல்லையா, பேண்ட் போட்டு டை அடிச்சுட்டு போவாங்க. வெளிநாடுகளில் வேலை செய்யக்கூடியவர்கள் இவர்கள் இப்போது என்ன செய்கிறார்கள், ஒது செய்யும் பொழுது அங்கே ஆஃபீஸில் தொழுகிறதுக்கு ஒரு இடத்துல தொழுவாங்க. எல்லாம் கை காலை எல்லாம் முகமெல்லாம் கழுவிடுவாங்க. அந்த காலை மட்டும் கழுவுறது இல்லை, ஷூக்கு மேலே மசூஸ் செஞ்சிடுறது, ஷூக்கு மேலே மசூஸ் செய்கிறது. அப்படி மசூஸ் செய்வதற்கு, ஷூக்கு மேலே மசூஸ் செய்வதற்கு அனுமதி இருக்கிறதா என்றால் அனுமதி இருக்கிறது. மஸ்ஹுல் ஹுஃபைன் என்ற ஒரு பாடமே இருக்கிறது ஃபிக்ஹில். மஸ்ஹுல் ஹுஃபைன்,
ஷூக்களுக்கு மேலால் மசூ செய்வது என்று பாடம் இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மசூ செஞ்சுருக்கிறாங்க, ஹதீதுகளில் இருக்குது, ஃபிக்ஹில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் அந்த ஷூ எப்படி இருக்க வேண்டும்ங்கிற ஒரு ஷரத்து இருக்குது. எல்லா ஷூவுமா வீட்டுக்கு போனால் நீங்கள் என்ன செய்வீங்க? ஷூவோடைய படுத்து கிடப்பீங்க, கலத்த மாட்டீங்களோ? அந்த கம்பெனியில் பெரிய பெரிய கம்பெனியில் வேலை செய்யக்கூடிய அவர் ஷூவோடு படுத்து தூங்கிடுவாரா? ஷூவோட டாய்லெட்டில் போய் இருப்பாரா? குளிப்பாரா? ஷூவை விட்டுக்கிட்டு குளிப்பாரா? ஆனால் அரபகத்திலே அந்த ஷூவை போடக்கூடியவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், ஏறக்குறைய 3 நாட்களுக்கு கழுத்த முடியாது, கழுத்த மாட்டாங்க, அவ்வளவு டைட்டாக இருக்கும். காரணம் என்ன? இப்படியாவது போட்டால்தான் அந்த பாலைவனத்தில் பிரயாணம் செய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இல்லைன்னா பெரிய பாதிப்பு இருக்கும், விஷ ஜந்துக்கள் ஷூக்குள்ளே போயிடும். அந்த அதுக்கு அவைகள்லாம் போகக்கூடாது என்பதற்காக, கார்களை தாக்கிவிடக்கூடாது என்பதற்காக இந்த மாதிரி ஒரு நீண்ட ஹுஃபை போட்டு அதை இறுக்கமாக கட்டி அதை அடிக்கடி கலட்டுவதற்கு என்பது சிரமமாக ஆயிடும். இந்த மாதிரி ஒரு நிலையின் காரணத்தினால்தான் நமக்கு அந்த மசூல் ஹுஃபைன், அந்த ஹுஃபுக்கு மேலே மசூ செய்வதற்கு நமக்கு அனுமதி தந்தான். முகம் கையெல்லாம் கழுவிட்டு காலை கழுகும் பொழுது அதுக்கு மசூ செஞ்சுக்கிடலாம். இந்த மாதிரி ஷூவாக இருந்தால் வீட்டில் போனால் இவர் கலத்திடுவாராம், குளிக்கும் போது கலத்திக்கிடுவார். அது 3 நாளைக்கு மேலே என்ன செய்யணும்? அப்படியே இருக்கணும். அந்த ஹுஃபு போட்டாலே, ஷூ போட்டாலே அந்த மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி சட்டங்களுக்கு அது விரிவான சட்டங்களாக இருக்கிறது. அதை ஒரு குறிப்பை நான் இந்த இடத்துல தந்திருக்கிறேன். இந்த மாதிரி பணி செய்யக்கூடியவர்கள் வெளிநாடுகளில் நம்முடைய பிள்ளைகள்லாம் இருக்கிறாங்க. அவர்கள் அவன் அரபு, அவன் மற்றவங்க செய்கிறாங்கங்கிறதுக்காக வேண்டி அது மார்க்கமாயிடுமா? மற்றவர்கள் செய்கிறார்கள் என்பதற்காக அவங்க இவ்வளோ பேர் செய்கிறானே, அவனை சிம்மு பள்ளியில் தான் அவ்வளோ பேரும் இப்படி நெஞ்ச கட்டிகிட்டு இருக்கிறான், அதுக்காண்டி அது மார்க்கமாயிடுமா? அப்படி ஆகாது. ஆக ஷரியத்தில் நமக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ, ஃபுகஹாக்கள் என்ன சொல்லியிருக்கிறார்களோ அதுதான் மார்க்கம். அப்படிதான் நாம் நடைமுறைப்படுத்த வேண்டுமே தவிர அவர் செய்கிறார் இவர் செய்கிறார் என்பதற்காக அது மார்க்கமாக ஆகாது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அருமையான பெருமக்களே, ஆக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுஃப் அணிஞ்சிருக்கிறாங்க, அவங்க ஷூ போட்டிருக்கிறாங்க. அவர்கள் பெரும்பாலும் ஊர்களில் இருக்கும் பொழுது, அது பிரயாணத்தில் மட்டும் இருக்கும் பொழுது அவர்கள் செருப்பணிபவர்களாக இருந்தார்கள். அதிலே 2 வார்கள் இருந்திருக்கிறது. ஒரு கட்டத்தில் சில சமயங்களில் முந்தி ஒரு இதை பார்த்த ஞாபகம், வார் இல்லாத செருப்பு அணிஞ்சிருக்கிறாங்க. அந்த மாதிரி செருப்பு போட்டிருக்கிறாங்க. செருப்புன்னு சொன்னால் நம்முடைய ஆபாக்கள் போட்டிருந்தாங்களே கட்டை, நடுவில் ஒரு குமிழ் மாதிரி இருக்கும். இந்த பெருவிரலும் அதுக்கு அடுத்த விரலும் சேர்ந்து இப்படி பிடிச்சிக்கிட்டு டக்கு டக்கு டக்குன்னு நடப்பாங்க. நம்முடைய முன்னாள் சூஃபியாக்கள் அவங்கெல்லாம் அந்த கட்டைகள் தான் போட்டு நடந்தாங்க அந்த காலத்தில், நான் பார்த்துருக்குறோம். இப்போ அது நடைமுறையில் இல்லை. இப்போ அதை போட்டு நம்ம நடந்தால் நம்மளை பிரட்டிடும், நமக்கு பழக்கம் இல்லை. ஆனால் அவர்கள் அப்படி நடந்து பழகினார்கள். 2வது அது காலுக்கு ஆரோக்கியமாகவும் இருந்தது. எல்லாம் அடிப்படையில் சூஃபியாக்கள் கற்றுத்தந்த ஒரு நடைமுறை வழக்கமுறை. இப்படியும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க, அவர்களுடைய பாதணிகள் இருந்திருக்கிறது என்பதை நாம் பார்க்க முடிகிறது. அதே மாதிரி அவர்கள் செருப்பை அணிவார்களேயானால் இதா லபிஸ நஅலைனி பதஅபில் யமீன், வலது காலை தான் முதல்ல என்ன செய்வாங்க, போடுவாங்க. வலது காலை கழட்டும் பொழுது இடது காலை கழட்டுவார்கள். முதலாவதாக வலது காலில் போடுவாங்க, கழட்டும் பொழுது இடது காலை முதலாவதாக கழட்டுவார்கள். இது ஒவ்வொரு விஷயத்திலும் அப்படி தான். சட்டையை கலத்துறதாக இருந்தாலும் நம்ம முதல்ல இடது கையை கலத்திட்டு அதுக்கு பிறகு இப்படி நாம் செய்ய வேண்டும் என்று ஒரு முறையை நமக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள். ஆடை அணிவதிலிருந்து, செருப்பு அணிவதிலிருந்து, இந்த உடை போடும் பொழுதும் கூட, இப்போ நம்ம வேஷ்டி உடுப்போம், சட்டை உடுப்போம். பெரும்பாலும் நம்ம என்ன செய்கிறோம், என்னுடைய நடைமுறைகள் அப்படி தான் இருந்து, இப்போ தான் கொஞ்சம் மாற்றிவர். எப்படி என்று சொன்னால், முதலாவதாக நாம் என்ன செய்வோம், வேஷ்டியை உடுப்போம், அதுக்கு மேலே என்ன செய்வோம், சட்டையை போடுவோம். ஆனால் ஹதீதுகளிலே பார்க்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாவதாக சட்டையை போட்டு விட்டு தான் இஸாரை உடுத்திருக்கிறாங்க. முதல்ல சட்டையை போட்டுருவாங்க, அதுக்கப்புறம் தான் என்ன செய்வாங்க, வேஷ்டி அணிவாங்க. இப்போ நம்ம ஏற்கனவே குளிச்சுட்டு வருவோம், அல்லது துண்டை கட்டியிருப்போம், அல்லது பழைய வேஷ்டி உடுத்திருப்போம், சட்டை இல்லாமல் இருப்போம். இப்போ வெளியே போகிறோம், வேஷ்டி என்ன செய்வோம், வேஷ்டியை பழைய வேஷ்டியை களைஞ்சிட்டு புதிய வேஷ்டியை உடுப்போம் நம்ம வெளியில் போகிறதுக்குன்னு சொல்லி. அதுக்கு மேலே சட்டையை போடுவோம். ஆனால் சட்டையை போட்டு விட்டு தான் அதற்கு பிறகு என்ன செஞ்சிருக்கிறாங்க, வேஷ்டி அவர்கள் அணிந்திருக்கிறார்கள் என்று ஒரு ஹதீதை நாம் பார்க்க முடிகிறது. இன்னொரு விஷயம், இந்த செருப்பு பாருங்கள், இந்த செருப்பை போட்டு விட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 நடைமுறையை உணவு உண்ணும் பொழுது ரொம்ப நடைமுறைப்படுத்தி இருக்கிறாங்க. 2 செயல்முறை. இதை நம்முடைய கவனத்தில் நம்ம கொள்ளணும். பொதுவாக அவர்கள் சாய்ந்திருந்து சாப்பிட மாட்டாங்க. இந்த சாஞ்சிக்கிட்டு என்ன செய்யறதில்ல, சாப்பிட்றதில்ல. அவங்க ஒருபோதும் சாய்ந்தவர்களாக சாப்பிட மாட்டார்கள். எல்லா ஹதீதுகளும் அப்படி தான் அறியும்.
எங்கேயும் சாய்ந்தவர்களாக சாப்பிட்டாங்கன்னு அது இதை பார்க்க முடியல. நான் பார்த்தவரை எல்லா கட்டத்திலையும் அவர்கள் சாய்ந்தவர்களாக சாப்பிடுவதில்லை, சாயாமல் எதிலும் சாயாமல் சாப்பிட்டுருக்கிறாங்க. இது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் நான் கொஞ்ச காலத்திற்கு முன்னால் பார்த்து எனக்கு ஞாபகம் வருகிறது. காலணி அணிந்து கொண்டு அவங்க சாப்பிட மாட்டாங்க. இப்போ இன்றைக்கி டேபிளில் நம்ம சாப்பாடு வைக்கிறோம், டேபிளில் சாப்பாடு வைக்கும்போது எல்லாருமே காலணி இருக்குது, செருப்பை போட்டுட்டு தான் நம்ம சாப்பிட்றோம். வீட்டில் உட்காந்து சாப்பிடுவோம், செருப்பை கலந்து வீட்டில் இருக்கும்போது நம்ம செருப்பு அணிந்து கொண்டு யாரும் சாப்பிட்றது இல்லை. ஆனால் ஒரு கல்யாண காட்சியால் ஒரு நிகழ்ச்சிக்கு நான் போகும்பொழுது ஏன் ஹோட்டலில் சாப்பிட்றோன்னு வைங்க, அவன் டேபிள் தான் போட்டு வச்சுருப்பான், தரை போட்டு வைக்கிறது இல்லையே, தரையில் உட்கார வைக்கிறது இல்லை. ஹோட்டலில் தரையில் உட்கார வைக்கிறதுக்கு ஹோட்டலுக்கு இப்போ நிறைய உருவாக ஆரம்பிச்சிச்சு. வெளிநாடுகள் நீங்கள் போய் பாருங்கள், அது ஒரு ஃபேஷனாக இருக்குது. ஒரு நாள் ஒரு இடத்துக்கு வெளிநாடுகளில் நம்முடைய ஊர் நண்பர்கள் எல்லாம் வாங்க ஒரு இடத்துக்குள்ள சாப்பிட போவோம்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டாங்க அபுதாபியில். அப்படி பார்த்தால் அங்கே ஒரு கூடாரங்க, அப்படி கூடாரத்துக்கு வந்து பாருங்கள் பார்த்தா பெரிய நிறைய அரபிகள் உட்காந்து கீழே உட்காந்து எல்லாம் செருப்பை கிளப்ப எல்லாம் காவல்த்துட்டு ராகத்தை சுஃப்ரா விரித்து உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி அது ஃபேஷனாக மாறிக்கிட்டு இருக்கு. இது மார்க்கம் சொல்லிய நடைமுறை. இது அதுதான் ராகத்தாகவும் இருக்கும். கீழே உட்காந்து சுஃப்ரா விரித்து எல்லாரும் என்ன செய்கிறாங்க, உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. இந்த செருப்பு அணிந்து கொண்டு சாப்பிடுவதன் மூலம் மறதி ஏற்படுகிறது என்ற ஒரு ஹதீஸை நாம் பார்த்த ஞாபகம். ஒரு மனிதன் செருப்பை போட்டுக்கிட்டு சாப்பிட்டா அவருக்கு மறதி ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ நம்ம ஹோட்டலில் போனோம், செருப்பு கலத்திக்கிட வேண்டியதான், செருப்புக்கு மேலே காலை வச்சுக்கலாம். சில பேர் என்ன செய்வாங்க, காலை தூக்கி சேருக்கு மேலேயே உட்காந்துக்கிடுவாங்க, சம்மணம் கொட்டி உட்காந்துக்கிடுவாங்க. பஸ்லேயும் அப்படி உட்கார்றது வழக்கங்கள் இருக்குது, அந்த மாதிரி உட்காந்துக்கிடலாம். அப்படி இல்லை, செருப்பை கலத்தி விட்டு செருப்புக்கு மேலே என்ன செஞ்சுக்கலாம், காலை வச்சுக்கிடலாம், அப்படி வைத்து சாப்பிட்டு கொள்ளலாம். இப்படித்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நடைமுறை இருந்திருக்கிறது. சின்ன சின்ன விஷயங்கள் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதெல்லாம் நடைமுறைப்படுத்துவதற்கு கடினமான ஒரு விஷயமா? எவ்வளவு எளிதாக இருக்கிறது, உடலுக்கு ஆரோக்கியத்தை தருகிறது, நல்ல பண்பாட்டை தருகிறது, நல்ல ராகத்தை தருகிறது ஒரு மனிதனுக்கு. எனவே நம்முடைய வாழ்க்கையினுடைய நடைமுறையில் இது போன்ற காரியங்களை நாம் செய்து வர வேண்டும் என்பதை நாம் பேணிக்கொள்வோம். அதற்கு அடுத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனித்து ஏதாவது தொழுவார்களே ஆனால் அவர்கள் தொழுவதற்கு முன்பாக தன்னுடைய அசாவையோ அல்லது தன்னுடைய ஈட்டியையோ நட்டி வைத்துக் கொள்வார்கள். நட்டி வச்சுக்கிட்டு அது தொழுவாங்க. அப்போ அது சுத்ராவாக அமையும். இந்த சுத்ரா எவ்வளோ இருக்கணும், ஒருத்தர் இப்படி தொழுகிறாரு, அவருக்கு முன்னால் என்ன செய்ய முடியாது, நடந்து போகக்கூடாது. இந்த மார்க்கை நமக்கு சொல்லித்தருது. அப்படி யாராவது தொழுது கொண்டிருக்கக்கூடியவருக்கு முன்னால் நடந்து போனால் அவன் ஷைத்தான் அப்படிங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தொழக்கூடியவனை கிராஸ் பண்ணி போனால் அது ஷைத்தாங்கிறாங்க. இப்போ இந்த மாதிரி நடைமுறையில் நம்ம என்ன செய்யணும், அடுத்தவங்களுக்கு தங்கடம் ஏற்படாத அளவிற்கு நாம் என்ன செய்யணும், ஒரு முசல்லாவை நாம் போட்டு அங்கே இருக்கிற என்ன செய்யணும், முசல்லா இல்லை சும்மா நின்று தொழுலாம், ஒரு குச்சியை வச்சிடணும். இந்த குச்சியினுடைய அளவு என்ன என்று ஃபுகஹாக்கள் நமக்கு சொல்லும் பொழுது ஒரு முழத்தில் 3/2 பங்கு. ஒரு முளை இருக்குன்னு வைங்க, இதை ஒரு முளத்தை நம்ம 3 ஆக்கி அதில் 2 பங்கு எவ்வளோ வருதோ இவ்வளோ உயரம் இருந்தால் போதுமானது. இந்த இதிலிருந்து இங்கேருந்து இவ்வளோ உயரம் இல்லை, இதிலிருந்து இவ்வளோ உயரம் இருந்தால் நமக்கு சின்ன ஒரு குச்சி இருந்தாலும், நமக்கு இவ்வளோ ஆடி குச்சி இருந்தாலும் போதும், நட்டி வைத்துக் கொள்ளலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுத்ரா இல்லாமல் தொழுவது இல்லை. இப்போ யாருக்கும் அந்த பெயர் கெட்ட பெயர் அவ பெயர் வந்துடக்கூடாது, அல்லது ரசூல் ஸல்லல்லாஹு தொழுதுகிட்டு இருக்கிறாங்களே நம்ம கிராஸ் பண்ணி போகக்கூடாது என்று அவங்க நின்றுக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு அது ஒரு சிரமம். அட அவர் நிற்கிறாருங்கிறதுக்காண்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய தொழுகையை என்ன செய்ய வேண்டியிருக்கும், விரைவுபடுத்த வேண்டியது இருக்கும். அது இவர்களுக்கு சிரமம். எனவே இந்த மாதிரி சிரமங்கள் 2 பக்கத்திலும் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக அழகான ஒரு வழிமுறையை சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க, முன்னால் சுத்ராவாக எதையாவது ஒன்று நட்டி வைப்பாங்க. அவர்களுடைய அசாவையோ அல்லது ஈட்டியையோ நட்டி வைத்துக் கொள்வார்கள். இது நம்முடைய நடைமுறையில் செய்ய நம்ம வீடுகளில் பார்க்கலாம். அவங்க ஒரு சேரை முன்னாலத்துக்கு வச்சுட்டு தொழுதுருவாங்க, பரவாயில்ல. சேரில் தொழுகிறதுனா குழப்பம், சேரில் உட்காந்து தொழுகிறது, சேரை முன்னால் வச்சுட்டு தொழுகிறது பிரச்சனை இல்லையே. ஆக சேரை முன்னால் வைத்து கொண்டால் அது ஒரு சுத்ராவாங்க, அதான் இவ்வளோ உயரமாக இருக்கே, பிரச்சனை இல்லை. அது அப்படி வைத்து கொண்டு தொழுதால் அந்த சுத்ராங்கிற ஒரு அடையாளம் அதில் ஏற்பட்டு விடுகிறது. யாராவது தொழுதுகிட்டு இருக்கும் பொழுது சுத்ரா வச்சிருக்குது, அதையும் கடந்து போனால் அவனை தொழக்கூடியவன் அவனை அடிக்கலாம், பட்டாண்டு ஓங்கி அடிப்பதற்கு கூட அவனுக்கு அனுமதி இருக்கிறது என்று மார்க்கம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. எனவே தொழும் பொழுது முன்னால் சுத்ராவை நாம் என்ன செய்து கொள்ள வேண்டும், ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற ஒரு அற்புதமான அழகான பண்பாட்டினையும் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள். அருமையான பெருமக்களே, இதெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நடைமுறை.
அவர்களுடைய குணங்களை பற்றி அப்பா அவர்கள் நிறைய இடங்களில் சொல்லி காட்டுறாங்க. ஒரு மனிதனுடைய அல்லாவுக்கு தக்கர்ருபாகுவது, தக்கர்ருபு இலல்லா, அல்லாவின் பக்கம் இணைவது, அல்லாவின் பக்கம் சேர்வது, அல்லாஹ்வினுடைய நெருக்கத்தை பெறுவது, இதுதான் ஒவ்வொரு நபிமார்களினுடையதும் ஒவ்வொரு அவுலியாக்களினுடைய முக்கிய நோக்கமாக இருந்தது. இது ரொம்ப கவனத்தில் நமக்கு வரும். எதை கொண்டு தக்கர்ருபு இலல்லா, எந்த ஒரு காரியத்தை கொண்டு இறைவனை நெருங்க முடியும், அல்லாஹ்வை நெருங்கிறது, அதுதான் ஒரு மனிதனுடைய நோக்கமாக இருக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை நமக்கு நிறைய கற்று தந்திருக்கிறாங்க, நிறைய நமக்கு கற்று தந்திருக்கிறார்கள். அதில் மிக முக்கியமானதும் முதன்மையானதும் உன்னதமானதும் எது என்றால் நற்குணம், நல்ல குணம், அருமையான குணம் உள்ளவர்களாக இருக்கணும். கடுகடுப்பு, அடுத்தவர்களை பற்றி தப்பாக பேசி கொண்டிருப்பது, எப்பவுமே தப்பான பார்வைகளை பார்க்கிறது, தப்பான பேச்சுகளையே பேசுவது, அடுத்தவர்களோடு கடுமையாக நடந்து கொள்வது, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறது. இது நற்குணத்திற்கு அப்பாற்பட்டது. எல்லாரையும் அரவணைத்து செல்லக்கூடியதாக நம்ம இருக்கணும். அதே சமயத்தில் ஷரியத்திற்கு முரணான ஒன்றை பார்த்தால் கோபம் கொள்ளும். அல் கல்பு லில்லாஹ் ஒரு ரிதா லில்லாஹ். ஒரு மனிதனை பொருந்தி போவது என்பதும் ஒரு மனிதனின் மீது கோபம் கொள்வது என்பதும் அல்லாஹ்வுக்காக இருக்க வேண்டும் என்று கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார். ஆக இங்கே நாம் இப்போது என்ன பேசுகிறோம் என்று சொன்னால் நற்குணத்தை பற்றி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குணம் எப்படி இருந்தது என்று ஆயிஷா நாயகியிடத்தில் கேட்கப்பட்ட பொழுது குலுகுஹு குர்ஆனா கான குலுகுஹு குர்ஆனா, அவர்களுடைய குர்ஆன், அவருடைய குணம் குர்ஆனாகவே இருந்தது என்று குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். சங்கையான பெருமக்களே, ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த மனைவியையும் கை நீட்டியது இல்லை. மனைவியை அடிக்கிறவன் நல்லவன் இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மனைவி நீ கை நீட்டுறியா, நீ நல்லவன் இல்லை. என்ன சமைச்சு வச்சிருக்கிற, மண்ணாங்கட்டி மாதிரி இருக்குது, என்ன கோவம் வருது இவனுக்கு, நாங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி ரெண்டு வரைக்கிறோம், உப்பை போட்டு வச்சிருக்கிறா, அல்லது உப்பு இல்லை, கல் கிடக்குது, இப்போ கல் இல்லை. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் கோவப்பட்டு கொள்வது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, உன் மனைவி இடத்துல சில விஷயங்கள் உனக்கு பிடிக்காத சில விஷயங்கள் இருக்குதுன்னு வச்சுக்கோ, அதை பேசிக்கிட்டு அதை கோவப்பட்டுக்கிட்டு இருக்காத. உனக்கு பிடிச்ச விஷயம் ஒன்றுமே இல்லையா, அதை ஏன் நீ பார்க்கலன்னு கேட்குறாங்க. என்ன அழகான வாழ்க்கை, எவ்வளோ அழகாக போதிக்கிறாங்க. உன் மனைவியை ஏன்பா எப்போ பார்த்தாலும் குறைப்பட்டுக்கிட்டே இருக்கிறாய், குறைவான விஷயங்களையே நீ பார்த்து கொண்டு இருக்கிறாய், அப்படி செய்யாதே, அவளிடம் இருக்கக்கூடிய நல்லதை பார், ஏன் அதை பார்க்க மாட்டேங்கிற, அதை நீ பார்க்க வேண்டும் என்று அவர்கள் குறிப்பிட்டு காட்டினார்கள். இந்த குடும்ப உறவுகள் எவ்வளவு பலப்பட வேண்டும் என்பதில் எந்த அளவிற்கு அக்கறை உள்ளவர்களாக அவர்கள் இருந்திருக்க வேண்டும். அவங்க சொன்னாங்க, ஆயிஷா நாயகி, மா வரப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இம்ராத்தன் கத். இம்ராத்தன் கத்துன்னு சொன்னால் மனைவிமார்களை மட்டுமில்லை, அடிமை பெண்களை கூட அடிக்கிறது இல்லை. அடிமையாக பெண்கள் இருந்தாலும் கூட அவங்கள கூட கை நீட்ட மாட்டாங்க. வேலைக்காரனாக இருந்தால் அடிச்சிடறோம் இல்லை கையை நீட்டி, அந்த மாதிரி. வலா வரப ஹாதிமன் கத், எந்த பணியாளர் எந்த ஹாதிமையும் அவர்கள் அடித்ததில்லை. அது கையை கொண்டு அடித்ததில்லை, வேற துண்டை கொண்டோ அல்லது கம்பை கொண்டோ எதை கொண்டும் அவர்கள் அடித்ததில்லை. யுத்த களத்தில் மட்டும் தவிர. யுத்த களத்தில் சும்மா இருக்க முடியாது இல்லை, அதில் அடித்து தானே ஆகணும். யுத்த களம்னாலே சண்டை போடுறது தானே போயிருக்குது. அந்த யுத்த களத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ் ஓங்குவதை தவிர்த்து வேறு எந்த இடத்திலும் யாரையும் அவர்கள் என்ன செய்வதில்லை, கை நீட்டுவதில்லை. அப்படிப்பட்ட ஒரு அருமையான பண்பாளராக இருந்தார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் குறிப்பிடுறாங்க. சேனா அனஸ் ரலியல்லாஹு தஆலா 10 வருஷம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஹிதுமத்து செஞ்சவங்க. 10 வருஷமாக ஹிதுமத் செஞ்சாங்க. அதுக்கு மேலேயும் ஹிதுமத் செஞ்சுருப்பாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் சமூகம் சேர்ந்துட்டாங்க. மதீனா ஷெரீஃபுக்கு வந்ததிலிருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடையே இருந்தவர்கள் அனஸ் ரலி. அது சின்ன வயசுலேருந்து என்ன செஞ்சாங்க, 10 வருஷமாக இருந்தாங்க. நீண்ட காலம் வாழ்ந்தவர்கள் அனஸ் ரலியல்லாஹு. ஒரு கட்டத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிதுமத் செஞ்சதுனால ஒரு சமயத்தில் துஆ செஞ்சாங்க, யா அல்லாஹ் இவருடைய வயசு அதிகமாக்குவாயாக, இவருடைய பொருள் பரக்கத்தை கொடுப்பாயாக, பிள்ளை பாக்கியத்தை கொடுப்பாயான்னு கேட்டாங்க. ஒரு கட்டத்தில்
இந்த துஆவுடைய பரக்கத்தை பாருங்கள். அவங்க வீட்டில் அந்த குழந்தைகள் எவ்வளோ பேர் இருந்தாங்க தெரியுமா? அவங்க புள்ள ஒரு வீட்டில் பெரிய வீடாக பெரிய குடும்பமாக போச்சு. அவங்க பிள்ளைகளுடைய பேர புள்ள, இனி பூட்டேன் பூட்டி ஓட்டின்னு வருமா இல்லையா? மொத்தம் அந்த ஒரு குடும்பத்தில் 124 பேர் இருந்தாங்க. ஒரே வீட்டில் ஒரு வீட்டுக்குள்ளே 124 பேர் இருந்திருக்கிறாங்க. பெரிய ஜும்மா கூட்டம், அங்கேயே ஜும்மா தொழுதுடலாம். அப்படி ஒரு கூட்டத்தை பரக்கத்தான் பிள்ளைகளை பெற்றெடுத்தாங்க. அது ஒரு பெரிய பாக்கியம். குழந்தை பாக்கியம் என்பது ஒரு பெரிய விஷயம். அதிகமான குழந்தைகளை பெற்றெடுங்கள் என்பது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய ஏவல், ஆர்டர். பிள்ளைகளை நீங்கள் அதிகமாக பெற்றெடுத்தால் அதுக்கு தகுந்தவாறு ஆகிறதுல பாக்கியம் இருக்குது. இப்போ ஒன்றுக்கு மேலே பிள்ளைகளை பெற்றெடுக்கிறதுக்கெலாம் ரொம்ப பயமாக இருக்குது. முந்தைய காலத்தில் உம்மாவும் பிள்ளையை பெற்றிருப்பான், மவளும் பிள்ளையை பெற்றிருப்பான். ஒரு வீட்டில் 2 தொட்டி ஆடும். இது யார்? இது உம்மாட பிள்ளை, இது மகளோட பிள்ளை. அங்கே 2 பேரும் பிள்ளையை பெற்றிருப்பாங்க. இப்போ இதெல்லாம் பெரிய கேவலமான விஷயமா போச்சு. இப்போ இது இந்த வயசுலையா? கொஞ்சம் லேட்டாக பிள்ளைய பார்த்தாலும் மகனா பேரனான்னு கேட்குறான். இது பேரனா அப்படின்னு மகனை பார்த்தா பேரனான்னு கேட்கக்கூடிய காலங்கள் உருவாகிடுச்சு. இப்போ அது ஒரு ஃபேஷனாக போயிட்டு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு பிள்ளை பெறக்கூடாது, அது முடிஞ்சது அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலை. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சையதுனா இப்ராஹிம் ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய மாரியத்துல் கிப்தியா மூலம் குழந்தை பிறந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு வரும்பொழுது அவங்களுடைய வயசு 52 வயசு முடிஞ்சு 53வது வயசு. அப்படி 53 வயதை கடந்ததற்கு பிறகுதான் சையதுனா இப்ராஹிம் ரலியல்லாஹு தஆலா அந்த பிள்ளை பிறந்தது. 53 வயசுக்கு பிறகு பிள்ளையை பெறுறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தா இல்லையா? அந்த குழந்தையை பெற்றெடுக்கிறாங்க. அப்படி குழந்தையை பெற்றெடுக்கும் பொழுது மதீனா மக்களுக்கெல்லாம் பெரிய சந்தோஷம். ஏன்னா மதீனாவுக்கு வந்ததுக்கு பிறகு குழந்தையே இல்லாமல் இருந்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ மதீனாவில் ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு வாரிசு உருவாயிடுச்சு என்றதும் மதீனத்து பெண்கள் எல்லாம் வந்து என்ன செஞ்சாங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டை முற்றுகையிட்டு கொண்டு, நாயகமே அந்த பிள்ளையை எங்ககிட்ட தாங்கோ. ஒரு அடிமை பெண்ணுக்கு பிறந்திருக்குது, அந்த பிள்ளையை நாங்கள் பால் ஊட்டுறோம். ஏன்னா பால் ஊற்றுவது அடுத்தவங்கள்ட்ட கொடுப்பாங்க. அது அரபுகளினுடைய வழக்கமாக இருந்தது. நம்ம ஊர்லேயும் முன்னாலே இருந்தது, இப்போ ரொம்ப குறைஞ்சிருச்சு. செவிலி தாய்கள் இருப்பாங்க, அந்த பால் ஊட்டுவதற்காக இன்னொரு பெண்மணி இடத்துல கொடுப்பாங்க. அது ஒரு சுன்னா, அது ஒரு சுன்னத். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே ஹலிமா நாயிட்ட பால் குடித்தவங்க தானே. ஹலிமா நாயிட்ட பால் குடிச்சிருக்கிறாங்க. சுவைபத்துல் அஸ்லமியா ரலியல்லாஹு தஆலா அவரிடத்துல பால் குடிச்சிருக்கிறாங்க. இப்படி பலரிடத்துல பால் அருந்தியவர்கள் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிள்ளையாக இருக்கக்கூடிய இப்ராஹிம் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு பால் கொடுப்பதற்காக மதீனத்தினுடைய உயர் கோத்திர குல பெண்கள்லாம் வந்து நாயகமே எங்களுக்கு தாங்கன்னு எல்லாரும் வந்து கேட்க ஆரம்பித்தாங்க. அன்சாரி பெண்கள்லாம் அந்த பிள்ளையை கேட்க ஆரம்பித்தாங்க. கடைசியில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேர்ந்தெடுத்தது சையதுனா உம்மு புர்தா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. உம்மு புர்தா ரலியல்லாஹு தஆலா அன்சாரிய பெண். அந்த பெண்ணை தான் என்ன செஞ்சாங்க? தேர்ந்தெடுத்து அவங்க கையில் கொடுத்தாங்க. அவங்க தான் பால் ஊட்டினாங்க. அவங்களோட தாயிட்டையும் அந்த பிள்ளை போய்க்கணும். உம்மு புர்தா ரலியல்லாஹு தஆலா அவங்ககிட்ட இருப்பாங்க, மாறி இருப்பாங்க. பிள்ளையை பார்க்கறதுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க? ஒரு டைமில் அவங்க வருவாங்க. வந்தோடனே பிள்ளையை கொண்டு வந்து கொடுப்பாங்க. உம்மு புர்தா ரலியல்லாஹு தஆலா பிள்ளையை வந்து கொடுப்பாங்க. அங்கேயே கொஞ்சம் நேரம் இருந்து பிள்ளையோட விளையாடிட்டு பிள்ளையோட சிரிச்சுட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜித் நபவிக்கு தன்னுடைய வீடுகளுக்கு வருவார்கள் என்ற வரலாறை பார்க்க முடிகிறது. அதே சமயம் அந்த பிள்ளை சின்ன வயசுலேயே வஃபாத் ஆகிட்டு 18 மாதங்கள் தான் அந்த பிள்ளை இருந்தது. 1.5 வயசு 18 மாதங்கள் தான் சையதுனா இப்ராஹிம் ரலியல்லாஹு தஆலா அவங்க இருந்தாங்க, ஹயாத்தா இருந்தாங்க. அவங்க வஃபாத் ஆகிய போது சையதுனா உம்மு புர்தா ரலியல்லாஹு தஆலா அவர்களே குளிப்பாட்டி அவங்களே கஃனிட்டாங்க அந்த பிள்ளை. அப்படி ஒரு தனி சிறப்பை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்திருந்தார்கள். அருமையான பெருமக்களே, ஆக குடும்பம் என்பது அடிமை பெண்ணாக இருந்தாலும் வேலைக்கார பெண்ணாக இருந்தாலும் வேலை ஆட்களாக இருந்தாலும் யாரையும் கை நீட்டுறதில்லை. சரி, அனஸ் ரலியல்லாஹு தஆலா 10 வருஷம் ஹிதுமத் செஞ்சுருக்கிறாங்க. இந்த 10 வருஷத்தில் அவங்க சொல்கிறாங்க, இதுதான் பெரிய ஒரு அதிசயம். 10 வருஷம் ஹிதுமத் செஞ்சது அனஸ் நாயகத்துக்கு கிடைச்ச ஒரு பெரிய பாக்கியம். நிறைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆவையும் நிறைய பெற்றுட்டாங்க. அல்லாஹும்ம அவருடைய பொருளிலே பரக்கத்தை செய், அவருடைய பிள்ளைகளில் பரக்கத்தை செய், வயசில் பரக்கத்தை செய்யணும். பெரிய 3மே அவங்களுக்கு கிடைத்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெருக்கத்தை பெற்றது அது ஒரு பெரிய பாக்கியம். ஆனால் அவங்க சொல்கிறாங்க, இந்த 10 வருஷ காலத்தில் நான் ஏதாவது ஒரு காரியத்தை செஞ்சா, அட ஏன்பா இதை போய் செஞ்சா என்று என்னை கேட்டதில்லை, என்னை ஏன் இதை செஞ்ச என்று கேட்டதில்லை.
அதே மாதிரி ஒரு காரியத்தை நான் செய்யாமல் தான் ஏப்பா இதை செய்யலை என்றும் கேட்டதில்லை. ஏன் செய்தாய் என்றும் கேட்கவில்லை, ஏன் செய்யவில்லை என்றும் கேட்கவில்லை என்று யார் சொல்கிறா? சரி, அனஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்கிறாங்க. இப்போ இதில் இன்னொரு பின்னால் ஒரு அந்த ஹதீதுக்கு உள்ரங்கம் பாத்தின் லாஹிர், உள்ரங்கம் வெளிரங்கம் எப்போதுமே குர்ஆன் ஆயத்துக்கும் இருக்கிறது, ஹதீதுக்கும் இருக்கிறது. அந்த வகையிலே பார்க்கும் பொழுது இங்கே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பணியாளர்களை கடிந்து கொள்வது இல்லை, கோபப்படுவதில்லை. பணியாளர்கள் வேலைக்காரனோட மோதுறதில்லை, கோபப்படுறதில்லை, ஒரு கனிவோடு நடந்துக்கிடுவாங்க. வேலை செய்யக்கூடிய இருந்தாலும் சரி, பணியாளர்களாக இருந்தாலும் சரி, யாரோடையும் என்ன செய்ய மாட்டாங்க, கோபப்பட மாட்டாங்க, கனிவாகவே நடந்து கொள்வார்கள், அனுசரித்து போயிடுவாங்க. ஏன் செய்யவில்லை என்றும் கேட்கவில்லை, ஏன் செய்தாய் என்றும் கேட்கவில்லை என்று சொன்னால் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அப்படி நடக்கவும் இல்லை. அதை விளங்கிக்கணும். அனஸ் நாயகம் அவங்களும் எப்படி இருந்தாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விருப்பம் என்ன, அது எது பிடிக்கும் எது பிடிக்காது என்பதை விளங்கி கொண்டு அவங்களுடைய நடைமுறையை அவங்க ஆக்கிக்கிட்டாங்க. இப்படி தான் பணியாளர்களும் இருக்கணும். நம்ம எடுத்தோம் கடுத்தோன்னு அவங்க செய்யக்கூடாது. வீட்டில் வேலை செய்யக்கூடியவங்களாக இருக்கக்கூடியவர்கள், கடையில் வேலை செய்யக்கூடியவங்களாக இருக்கக்கூடியவர்கள், அவர்களை நம்ம அடிக்கக்கூடாது, கனிவோடு நடக்கணும், அனுசரித்து போகணுங்கிறது நமக்கு உள்ள விஷயம். அதே சமயத்தில் நம்மிடத்தில் பணி செய்யக்கூடிய அவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். நாம் யாரிடத்தில் பணி செய்கிறோமோ அவர்கள் நமக்கு யார் முதலாளியாக எஜமானனாக இருக்கிறார்களோ அவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை சொன்ன மாதிரி பணி செய்யக்கூடியவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் முதலாளியினுடைய விருப்பம் என்ன, அவர் எதை விரும்புவார், அவருக்கு என்ன பிடிக்காது, எங்கே பார்த்து நம்ம செய்யணும். அவருக்கு பிடிக்காது அவருடைய கடையில் நம்ம செஞ்சால், அவருக்கு பிடிக்காது அவருடைய கம்பெனியில் நாம் செஞ்சால் அது எப்படி நியாயமாக ஆகும்? அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இந்த 10 வருட காலமும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எது பிடிக்குமோ அதை செய்வார், எது பிடிக்காதோ அதை செய்ய மாட்டார். அப்படித்தான் தன்னுடைய வாழ்க்கை முழுவதையும் அமைத்து கொண்டார்கள் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 விஷயம் இருக்குது, இதை செய்கிறதா அதை செய்கிறதா, ரெண்டு சாய்ஸ் இருக்குதுன்னு வைங்க. இதில் அவர்கள் எது ஐசரோ எது லேஸோ அதை தேர்ந்தெடுத்து கொள்வார்கள். எந்த காரியம் லேசாக இருக்கிறதோ அதை தேர்ந்தெடுத்துக்கிடுவாங்க. ஒன்றில் விளங்கிக்கங்க, இந்த காரியத்தை நமக்கு செஞ்சால் 10 ரூபா கிடைக்கும், இந்த காரியத்தை செஞ்சால் 20 ரூபா கிடைக்கும். இப்போ நம்ம எதை செய்வோம், 20 ரூபா காரியத்தை செய்வோம். இது 20 ரூபா கிடைக்குது, 10 ரூபா கிடைக்குது, இதில் 20 ரூபா கிடைக்குது. ஆனால் இந்த காரியத்தை செய்வது நமக்கு எளிது. இந்த 10 ரூபாவுடைய விஷயத்தை, இந்த காரியத்தை செய்வது எளிது என்று வரும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதைத்தான் தேர்ந்தெடுப்பாங்க. நீங்கள் ப்ராஃபிட்டை பார்க்கிறத விட காரியத்தை அழகாக செய்து முடிப்பதிலே கவனமாக இருப்பார்கள். எந்த அளவிற்கு சொல்கிறார்கள் என்று சொன்னால், நம்முடைய வியாபாரிகள், இப்போ நிறைய வியாபாரிகள் இங்கே இருக்கிறீங்க, பலவிதமான வியாபாரம் செய்யக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம். குறிப்பாக மாணிக்க வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் இதில் கவனத்தில் செலுத்தணும். இப்போ நம்ம ஒரு பொருளை மாணிக்கம் வாங்கியிருக்கிறோம், அந்த விற்பதற்காக நாம் கொண்டு வர்றோம். 10,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறோன்னு வைங்க, ஒரு கேரட் 10,000 ரூபான்னு வாங்கியிருக்கிறோம். நம்ம காட்டினோம், ஒருத்தர் விலை கேட்குறாரு, எனக்கு 10,500 ரூபாய்க்கு தாங்களேன் அப்படின்னு கேட்குறாரு. நமக்கு ப்ராஃபிட் வந்துருச்சா இல்லையா? ஒரு கேரட்டுக்கு 500 ரூபா வந்துருச்சு. அவர் பார்த்தார், ஆஹா நானும் 20% இல்லாமல் விற்க மாட்டானே என்று சில பேர் அதில் பிடிவாதமாக இருப்பாங்க. 20% வேணும், 25% வேணும், 15% வேணும். முதல் விலை 10,500 ரூபா, 500 ரூபா ப்ராஃபிட் இருக்கிறது. என்ன செய்வது? இது கொடுப்பதா இல்லையா என்று சொன்னால், இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விருப்பம் என்ன என்று கேட்டால், நீங்கள் முதலாவதாக நீங்கள் வாங்கியதை விட உங்களுக்கு லாபம் கிடைக்கக்கூடிய அளவிற்கு ஒரு வியாபாரம் வந்தால் அதை நீங்கள் கொடுத்து விடுங்கள், அதில் பரக்கத்து இருக்குதுங்கிறாங்க. இந்த 500 ரூபாயில் அல்லாஹ் தஆலா 50,000 பரக்கத்தை வச்சிருவான். ஒருத்தர் 12,000 ரூபாய்க்கு தான் விற்ற 12,000 ரூபாய் தான் விற்பேன். அந்த வாங்கினவன் அவன் என்ன பாடுபட்டாலும் எனக்கு என்ன இருக்குது, அவன் விற்றா என்ன விற்காட்டா என்ன குணங்கள் இதெல்லாம் தப்பான குணங்கள். நாம் யாருக்கு விற்கிறோமோ அவரும் விற்று நல்ல முறையிலே அவருக்கும் பரக்கத்து கிடைக்க வேண்டும் என்று எண்ணணும். அதை ஸல்லல்லாஹு அலைஹி, இது எல்லா வியாபாரிகளுக்கும் இது பொருந்தும். அசுர லாபங்களை வைக்கக்கூடாது. மார்க்கத்தில் தடையா என்றால் தடை இல்லை. நீ 1000 ரூபாய்க்கு வாங்கினது 10,000 ரூபாய்க்கு விற்கிறான், ஒரு கல் 1000 ரூபாய்க்கு வாங்கினா 10,000, அது மார்க்கத்தில் ஆகமாக்கப்பட்ட ஒன்று. ஆனால் அதில் பரக்கத்து இல்லை, அதை நம்ம விளங்கணும். ஒரு ஆள் 10,000 ரூபாய்க்கு வாங்கினதை 10,500 ரூபாய்க்கு கேட்குறாரு, கொடுத்துட்டான். இன்னொருத்தன் 10,000 ரூபாய்க்கு வாங்கினது 10,000 முடியாது,
11,000 முடியாது. அவனுக்கு தேவையாக இருக்குது, இவருக்கு தெரியும் அவனுக்கு தேவை இருக்குது, எப்படி நமக்கு வாங்கி தான் வாங்குவான். 12,000 13,000 கொடுத்து வாங்குறான், ஏன்னா அவனுக்கு அந்த பொருள் தேவை இருக்குது. அப்படி விற்றால் அந்த 3,000 ரூபாய் கிடைத்தாலும் கூட அந்த 500 ரூபாயில் இருக்கக்கூடிய பரக்கத்து இந்த 3,000 ரூபாய் ப்ராஃபிட்டில் இல்லை என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தெளிவுபடுத்துகிறாங்க. நம்முடைய ஆபாக்கள் சொல்லுவாங்க, முதல் விலை முத்து விலை அப்படிம்பாங்க. இதெல்லாம் ஹதீது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடைமுறையிலே இருந்தது. எனவே கடைகளிலே வியாபாரம் செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, இந்த மாணிக்க வியாபாரம் செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, அதே போன்று நிலப்புலன்களை வியாபாரம் செய்ய, இன்றைக்கி அதான் ரொம்ப கவனமாக இருக்கு. முந்தைய காலத்தில் இந்த நிலங்கள் நிறைய வாங்கி வச்சுருக்கிறாங்க. இப்போ எங்கே பார்த்தாலும் நிலம் எல்லா இடங்கள்லையும் இந்த அரசாங்கம் மாறினதுக்கு பிறகு நிலத்தினுடைய விலை மதிப்பு கீழே போயிடுச்சு, நம்ம ஊரை தவிர. அது கொடி கட்டி தான் பறக்குது. இப்போ நிலங்களை வைத்திருக்கக்கூடியவர்களுக்கு நாம் சொல்லுவோம், இந்த துனியா நம்முடைய வாழ்க்கை அல்ல. இது எல்லாரும் நம்ம விளங்கியிருக்கிறோம். ஒவ்வொரு முஸ்லீமும் இதை உணர்ந்திருக்கிறான், ஒவ்வொரு மூமினும் இதை விளங்கியிருக்கிறான். இந்த நிலங்களை நாம் மற்றவர்களுக்கு விற்கும் பொழுது ஏழை எளியவர்களுக்காக நாம் இருப்பதாக இருந்தால், கஷ்டப்பட்டவங்க நமக்கு தெரியாதுன்னா அதில் கனிவு காட்டுங்க. அதெல்லாம் முடியாது, எல்லாருக்கும் ஒரே வேலை தான். இப்படி நீங்கள் கராராக இருந்தால் நாளைக்கு அல்லாஹ் உங்கள் இடத்துல கராராக இருப்பான். நீ கொண்டு வந்ததில்லை, உன்னுடையதா. இன்னல் அர்தல் இல்லா ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, பூமி அல்லாஹ்வுக்குரியது, பூமி என்பது அல்லாஹ்வுக்கு உரியது. உன்னுடையது என்று நினைத்துக் கொண்டிருக்கிறாயா? நீ கடினமாக இருந்தால் அல்லாஹ்வும் கடினமாக இருப்பான். இப்போ இது ஒரு முக்கியமான, அந்த காலத்தில் நிலங்கள் இப்போ நம்ம அவங்க இப்போ அது ஒரு பிஸ்னஸ் ஆகிடுச்சு, சரி. ஆனால் ஏழை எளியவர்களுக்கு வீடு இல்லாதவங்க வீடு கட்டுறதுக்கு உண்டான வாய்ப்பை நீங்கள் கட்டி கொடுங்க, விரிவாக்கி கொடுங்க. உங்களுடைய வாழ்க்கை சுலபமான வாழ்க்கையாக அமையும். மட்டுமல்ல, உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கை சந்தோஷமான வாழ்க்கையாக இருக்கும். அதெல்லாம் யாரும் எதிர்பார்க்கறதில்லை, நாளைக்கு வருவதை நினைப்பதில்லை. இன்று பிரசன்ட், இப்போ என்ன வேணுமோ அதுதான் எனக்கு. அப்படி ஒரு மனோநிலை மக்கள் மத்தியில் அதிகமாக உருவாயிடுச்சு. இப்போ ஏழை எளியவர்கள் இருக்கிறாங்களா, அவங்களுக்கு பார்த்து நீங்கள் நிலத்தை கொடுங்க. முன்னால் அப்படிலாம் நிறைய மக்கள் இருந்தாங்க. கேட்டு வந்தால், உனக்கு ஏன்பா நான் நிலத்தை விற்கணும், உனக்கு அந்த நிலம் இல்லாமல் இருக்குது, நீ தான் இவ்வளோ நிலங்களை வச்சுருக்கிறியே, உனக்கு திரும்ப எதுக்கு நிலம்? வீடு இல்லாதவன் நிலம் இல்லாதவன் கஷ்டப்பட்டு இருக்கிறான், அவனுக்காக வேண்டி நான் நிலத்தை வச்சிருக்கிறேன் என்று கொடுத்த நம்முடைய பெற்றோர்கள், அவங்களுடைய பிள்ளைகள் தானே நாம. இன்றைக்கு என்ன வந்தாலும் சரிதான், எனக்கு தேவை இந்த 7 லட்ச ரூபா, 10 லட்ச ரூபா, 12 லட்ச ரூபா, இந்த நிலம் இவ்வளோ வேணும். அவர் வேறு வழியில் வாங்கி ஆக வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்கும். ஒரு செல்வந்தம் வந்து கேட்குறான், ஒரு கோடீஸ்வரன் அந்த ஒரு நிலத்துக்கு நீ 5 லட்ச ரூபா நிர்ணயம் பண்ணியிருக்கிற, அவன் கோடீஸ்வரன் வந்து கேட்குறான் 50 லட்ச ரூபா சொல்லு. அவன் கோடீஸ்வரன் அவனால் வாங்க முடியும். சாப்பிட்றதுக்கே வழி இல்லாமல் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு அங்கே துன்பப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த மக்கள், சின்ன கடைகளை வைத்து உழைக்கக்கூடிய மக்களுக்கு, அவங்களுக்கு நீ எப்படி, அவங்களுக்கு நான் அந்த 5 லட்ச ரூபா தான், அது எல்லாரும் எனக்கு ஒன்று தான். இது என்ன பாலிசி? இது இஸ்லாம் சொல்லக்கூடிய பாலிசி அல்லங்கிறத விளங்கணும். நாங்கள்லாம் மூமீன்களாக முஸ்லீம்களாக இருக்கணும். அதைத்தான் நாம் ஆரம்பத்திலே சொன்னோம். அல்லாஹ்வை நெருங்குவதற்கான முதல் தரம் குணம், நற்குணம், விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை, கனிவு, பணிவு, இரக்க சிந்தனை. யாருடைய கல்விலே இரக்கம் அதிகமாகி விடுகிறதோ அல்லாஹ் அவன் மீது இறங்குகிறான். எவ்வளோ அழகாக சொல்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாம் ஒரு மூமின்னு சொல்வதற்கான அடையாளம் வெறும் தொழுகை மட்டுமல்ல, தொழுகை மட்டுமல்ல, தொழுகையும் இஸ்லாத்தில் உள்ள கடமைகளில் ஒன்று. நோன்பு மட்டுமல்ல, நோன்பு இஸ்லாத்தில் உள்ள கடமைகளில் ஒன்று. ஜகாத் மட்டுமல்ல, ஹஜ் மட்டுமல்ல, இவைகளோடு இரக்க சிந்தனையோடு நம்ம நடந்துக்கிடணும். பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு சங்கடம் இல்லாத அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையை, உங்களுடைய வீட்டினுடைய தரத்தை அமைத்துக் கொள்ளுங்கள், நடைமுறைகளை அமைத்துக் கொள்ளுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அண்டை வீட்டுக்காரனுக்கு சொத்துல பங்கு கொடுக்க வேண்டியது வந்துடுமோ என்று நான் நினைச்சீங்க. நான் நினைக்கும் அளவிற்கு அண்டை வீட்டுக்காரர்களுக்கு உங்களுடைய ஹக்குகள் இருக்கு, அதை நீங்கள் பேணிக்கங்க என்று அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அது விரிவான செய்திகளாக அது அமைகிறது. எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்மணி நாயகத்தினுடைய குணம் மிக அற்புதமாகிறது. ஆயிஷா நாயகி சொல்கிறாங்க, யாரையும் கடினமான பார்க்க மாட்டாங்க, கடிந்து கொள்ள மாட்டார்கள். எந்த அளவிற்கு ஒரு ஹதீஸில் நாம் பார்க்க முடிகிறது. ஒரு மனிதர் வந்தார், ஒரு கிராமவாசி. இந்த கிராமத்திலிருந்து வர சில மக்கள் வந்து எப்படி நடந்துக்கிடணும், ஒரு மஜ்லிஸில் எப்படி நடக்கணும் அப்படிங்கிற முறைகள் தெரியாது. அவங்களுக்கு என்ன செய்யணும், கற்றுக் கொடுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டு நடக்கிறான்னு வைங்க,
தெரிஞ்சுக்கிட்டு நடக்கிறான்னு சொன்னால் அதுக்கு வேறு விதமான ட்ரீட்மெண்ட் தான். அது மார்க்கம் இருக்குது, அதுக்கு வழி இருக்குது. ஒரு அறியாமையிலே ஒரு மனிதர் செய்கிறார் என்று சொன்னால் அதற்கு தகுந்தவாறு அவங்க என்ன செய்யணும், சீர்படுத்தணும். ஒரு கிராமவாசி வர்றார், அப்படி வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நம்ம ஏற்கனவே நேற்று சொன்னோம், அவங்க மேலங்கி போட்டிருப்பாங்க, அதனுடைய ஓரம் வந்து கொஞ்சம் மொத்தமாக இருக்கும், தடிமனாக இருக்கும் என்று நேற்றைய செய்தியில் நாம் குறிப்பிட்டோம். அந்த லேஞ்சை பிடித்து ஒரு இழுப்பு இழுத்துட்டார். யாரை? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபிகளுக்கு மத்தியில் இப்படி போயிட்டு இருக்கும்போது. இப்போ நம்மளை ஒருத்தன் லேஞ்சை பிடிச்சி இழுத்தான்னு வைங்க, எப்படி அவன் ரோட்டை கடந்து போயிடுவானா? லேஞ்சை பிடிச்சி நம்ம ஒருத்தர் இப்படி இப்படி நம்ம லேஞ்சை பிடிச்சி இழுத்துட்டா, நம்ம தொப்பியை தட்டி விட்டுட்டான், அல்ல சட்டையை பிடிச்சி ஒருத்தன் இழுத்துட்டான்னு வைங்க, அவன் அந்த இடத்த தாண்டி போயிடுவானா என்ன? சும்மா விட்டுருவோமா? ஏதாவது பரக்கத்தான் கொடுத்து தான் அனுப்புவோம். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள், எந்த அளவுக்குன்னா அவங்களோட கழுத்தில், அந்த இழுத்த வேகத்தில் கழுத்தில் அந்த துணியினுடைய அடையாளம் பதிந்தது, சிகப்பாயிடுச்சு. அந்த அற்புதமான மேனி இல்லையா, சட்டுன்னு அந்த சிகப்பு தெரிஞ்சிடும், அந்த சிகப்பாக பதிஞ்சிடுச்சு. அவன் எதுக்கு பிடிச்சி இழுத்தார் அந்த கிராமவாசின்னு கேட்டால், நாயமே எனக்கு எதாவது தாங்கலை, எதுக்கு வந்திருக்கிறார், எதாவது கேட்டு பிச்சை கேட்டு வந்திருக்கிறார். பிச்சை கேட்குற முறையை பற்றிலாம் அது சும்மா கடன் கொடுக்க வேண்டியது இருக்குது, அது இருக்குன்றாலே நம்ம என்ன செய்வோம், சும்மா விட மாட்டோம். அவர் கேட்டு ஏதாவது எனக்கு தாங்கன்னு கேட்டு தான் வந்திருக்கிறாரு. அதுதான் அந்த கேட்குற முறை. இப்படி சட்டையை பிடிச்சி அந்த துணியை பிடிச்சி ஒரு இழுப்பு இழுத்து எந்த அளவிற்கு சஹாபிகள் சொல்லும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவனுடைய நெஞ்சிலே போய் மோதும் அளவிற்கு இழுத்தான். அவங்க அந்த அளவுக்கு போயிட்டாங்க, மோத இல்லை, அவங்க அந்த அளவிற்கு அவனை இழுத்தான். அவர்களுடைய அந்த மேனையிலே அந்த சிகப்பு அடையாளங்கள் பதிந்தது என்று குறிப்பிடுறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இழுத்துட்டு சொல்கிறான், எனக்கு ஏதாவது தாங்க, எனக்கு ஒன்றும் இல்லை, ஒன்றும் தரமாட்டீங்களா, ஏதாவது தர சொல்லுங்க அப்படின்னு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபத பஸ்ஸம சிரித்தாங்க, சிரிச்சுட்டு ஏதாவது கொடுத்து அனுப்புங்கப்பா. ஏன்னா அவனுடைய நடைமுறை அப்படி தான் விளங்கி இருக்கிறான். அதான் அதுக்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க, கொடுத்து அவருக்கு பண்பை எப்படி நடந்து கொள்ளணும் என்பதை கற்றுக் கொடுப்பார்கள். இந்த மாதிரி நடந்துக்கணும். ஒரு அறியாமையில் ஒரு மனிதர் நடந்தால் அதையே ஒரு பெரிதாக எடுத்துக்கொண்டு என்ன செய்யக்கூடாது, கோபப்படக்கூடாது, வேகமாக நடக்கக்கூடாது என்பதை இந்த செய்தி நமக்கு சொல்லி காட்டுகிறது. ஒரு மனிதர் வந்தவரையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையில் இருக்கும்போது, நான் ரொம்ப தூரத்துலேருந்து வர்றேன், எனக்கு ஒன்றும் இல்லை, அது இல்லை, இது இல்லை, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், அது இதுன்னு சபையிலே கேட்குறார். அப்படியே சஹாபாவை பார்த்து சொன்னாங்க, இதை கொடுங்களேன் அப்படின்னு சொல்லி சஹாபாக்கெல்லாம் சேர்ந்து ஆள் கொஞ்சமாக போட்டு ஒரு அமௌண்ட்டை கையில் கொடுத்தாச்சு. இதை வச்சு என்ன செய்ய அவன் கேட்குறான். அந்த வந்தவர் கேட்குறாரு, இதை வச்சு நான் என்ன செய்ய, அது ஒரு அமௌண்ட்டு, நியாயமான அமௌண்ட்டு தான், நான் இவ்வளோ தூரத்தில் இந்த வரேன், இதை வச்சு தந்திருக்கிறீங்களே அப்படின்னு அவர் கேட்குறார். சஹாபிகளுக்கு கோபம் வருது, சஹாபிகளுக்கு கோபம் வந்துருச்சு. இதை வச்சு என்ன செய்ய, நம்ம ஒரு முறையில் சொல்கிறோம், ஒரு அதப பேணி, ஆனால் அவர் அப்படி சொல்ல இல்லை. அவருடைய வார்த்தை கொஞ்சம் கடுமையான வார்த்தை. சொல்லுமா, இதை வலிக்க வாழலாம் கேட்போம் இல்லையா, அந்த மாதிரி வார்த்தையில் அவர் கேட்குறார். இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கேட்டதும் சஹாபிகள் கொந்தளிச்சிட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி கையை காட்டுறாங்க, அமைதியாக இருங்க, கூட்டிகிட்டு போனாங்க. நீ வா அப்படி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் அங்கே என்ன செஞ்சாங்க, அங்கே இருக்கக்கூடிய பொருட்கள் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி பார்த்து தன்னுடைய மனைவிமார்கள் வீடுகள்லாம் சொல்லி விட்டு என்ன இருக்குது அங்கே இருக்குது, தமக்கு நெருக்கமான சஹாபிகள் இடத்துல செய்தி விட்டு ஒரு நியாயமான ஒரு தொகையை பொருட்களை சேர்த்து குடிச்சிட்டாங்க. இப்போ எப்படி, இப்போ ஓகே சொல்கிறது எல்லாமே அவர் கேட்டு வந்தது, யாசகம் கேட்டு வந்திருக்கிறார், ஏதாவது உதவி கேட்டு வந்திருக்கிறார். ஓகே, சரி, அப்படியா, இப்போ நான் அங்கே சஹாபிகளுக்கு மத்தியில் உங்களை கூப்பிட்டு போவேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடைமுறையை பாருங்கள். சஹாபிகளுக்கு மத்தியில் நான் கூப்பிட்டு போய் உட்காந்துட்டு இருக்கிறாங்க. நான் கேட்பேன், உங்களுக்கு எப்படி திருப்தியான்னு கேட்டதும், இப்போ என்ன சொன்னீங்க, எனக்கு திருப்தின்னு சொன்னீங்க இல்லையா, இது அங்கே நீங்கள் சொல்லணும். நான் சொல்கிறேனே, இப்போ ஆள் தான் திருப்தி ஆகிட்டார், கூலாகிட்டார். வந்தாங்க, வந்து கொடுத்தாங்க, கேட்டாங்க, என்ன இப்போ எல்லாம் சந்தோஷமா? நாயகமே ரொம்ப சந்தோஷம், நல்ல திருப்தியாக இருக்குது. அவர் திருப்தி அடைஞ்சிட்டார்ப்பா, அவங்க திருப்தி ஆகிட்டாங்க. சஹாபிகளினுடைய அந்த கோபத்தை தணிக்கிறாங்க. அவர் மேலே இந்த சஹாபிகளுக்கு எந்த விதத்திலும் கோபம் இருக்கக்கூடாது. என்ன அழகான ஒரு பண்பாடு. நாளைக்கு திரும்பி அவர் வரும் பொழுது நாம் இல்லாமல் இருக்கலாம், நேற்று இப்படி நடந்துக்கிட்டவர் தானே அப்படின்னு அந்த வெறுப்புணர்வோடு அவர்களை பார்க்கக்கூடாது என்ற ஒரு அழகான தர்பியத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி போதித்திருக்கிறார்கள் என்பதை நாம் இங்கே பார்க்க வருகிறோம். அருமையான பெருமக்களே, அந்த அளவிற்கு கண்மணி நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குணங்கள் மிக அழகான அற்புதமான குணமாக இருந்தது என்று அவருடைய குணத்தை பற்றி நிறைய விஷயங்களை பேசிக்கிட்டு வருகிறார்கள். நாம் நேரம் சென்று கொண்டிருக்கிறது, நிறைவுக்கு வரணும். நேற்றைய தினம் நாம் குறிப்பிட்டது போன்று அப்பா அவர்களினுடைய
இந்த வித்ரியாவை குறித்தும் வித்ரியாவினுடைய வித்தகராக இருக்கக்கூடிய நம்முடைய அப்பா ரலியல்லாஹு தஆலா அவர்களை குறித்தும் அவர்களுடைய சகோதரர்கள் நிறைய தக்ரீலாத்துகள் எழுதியிருக்கிறதாக நாம் சொன்னோம். ரொம்ப அற்புதமாக எழுதியிருக்கிறாங்க, நீண்ட கவிதைகளை தந்திருக்கிறார்கள் அவர்களுடைய சகோதரர்கள். பரக்கத்திற்காக நாம் கொஞ்சம் இந்த இடத்துல நாம் சொல்லுகிறோம். ஷேக் சலாஹுதீன் ஒலியுல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா ஏர்வாடியில் அடங்கியிருக்கிறாங்க. அவர்கள் இந்த வித்ரியாவை குறித்தும் வித்ரியாவினுடைய வித்தகர் தன்னுடைய சகோதரர் சதகத்துல்லா அப்பாவை பற்றியும் காக்காவை பற்றியும் அவங்க தக்ரீலாத் ஒரு முகவுரை கொடுத்துருக்கிறாங்க. அது ஒரு கவிதையாக, அழகான கவிதையாக, அந்த ரேயில் முடிகிற மாதிரி ராயியா, அந்த பைத்து ஃபுல்லாக ராயால் முடியுது. அது ஒரு நீண்ட பைத்து. ஒரு சில அடிகளை மட்டும் நான் என்ன செய்கிறேன், அதனுடைய பொருள்களை நான் இங்கே சொல்லி காட்டுகிறேன். அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், அஜிப்துலி தஹ்மீஸின் ரஸீனின் முவக்கரி லி வித்ரியத்தில் லி ஷைഖில் முஷஹரி பிசாதின் வ தாலின் சும்ம காபின் வ ஹாயிஹா முலாஃபன் லஹல்லாஹு இஸ்மு ஸாக்கல் முவக்கரி. இது ஒரு கன்னி. இப்படி பல கன்னிகளை கவிதைகளை அவங்க என்ன செஞ்சுருக்கிறாங்க, எழுதியிருக்கிறாங்க. பல பைத்துகள் இருக்குது. இதில் ஒரு பைத்தை நம்ம படிச்சிருக்கிறோம். என்ன சொல்கிறாங்க, இந்த சங்கைக்குரிய மகான் அவர்கள் இந்த வித்ரியாவுக்கு தஹ்மீஸ் செய்திருக்கிறார்கள். இதை பார்த்து நான் ஆச்சரியப்பட்டு போனேன். எந்த ஒரு அறிஞராக இருந்தாலும் அதை பார்த்து ஆச்சரியப்படாமல் இருக்க முடியாது. அவ்வளவு அழகு, அவ்வளவு பொலிவு, இலக்கிய செறிவு அற்புதமாக இருக்கிறது. இது யாருடையது தெரியுமா? அந்த கண்ணியத்திற்குரியவர் யார் தெரியுமா? அந்த பைத்தில் எழுதுறாங்க, பிசாதின் வ தாலின் சும்ம காஃபின் வ ஹாயிஹா. சாது, தாலு, காஃபு, அதுக்கு பிறகு ஒரு ஹா, தாவு தானியது வரும். சாத், தால், காஃப், சதக்கத்துல்லா. இந்த சதக்கா என்பதை அல்லாவின் பால் இலாபத்து செய்யப்பட்டிருக்கும். அங்கேயே ஒரு நஹ்வை கொண்டு வர்றாங்க. ஒரு கிராமருடைய கவிதையும் கொண்டு வந்து, ஒரு கிராமரையும் அங்கே கொண்டு வந்து, இது மதரசாக்கள்லாம் கூட இந்த பைத்துகளை நம்ம என்ன செய்யலாம், இந்த தக்ரீலாத்துகள் வித்ரியாவுடைய பைத்து அது ரொம்ப நிறைவாக இருக்குது. அது பெரிய ஒரு காவியம். அது இந்த வித்ரியாவை பற்றி சலாவுதீன் அப்பா எழுதிக்கிறாங்க இல்லையா, இதுவே நம்ம மதரசாக்களில் ஒரு பாடத்திட்டத்தில் வைக்கலாம். அவ்வளவு அழகாக, ஏன்னா நஹவும் அதில் சொல்லப்படுகிறது, அதில் ஷெயர் என்ற அந்த காவியாவும் சொல்லப்படுகிறது. அதே போன்று அதனுடைய இலக்கியமும் அற்புதமாக இருக்கு. அதப், இலக்கியம், இவைகளெல்லாம் மிக அற்புதமாக அமைந்திருக்கிறது. அவர்கள் அதில் அந்த பைத்தில் தொடர்ந்து குறிப்பிடுகிறார்கள், இந்த காலம் இது போன்ற ஒரு காவியத்தை கண்டதில்லை. இந்த காலம் இது போன்ற ஓலம் யரதஹ்ருன் மித்லஹு ஃபில் இபாரா, இந்த வார்த்தை அமைப்புகள் இருக்குது பாருங்க. சில பேர் ஒரே சப்ஜெக்டை 4 பேர் பேசுவாங்க. ஒரு மேடையில் பார்க்கலாம், இந்த பேச்சு போட்டி வைக்கிறாங்க. மனிதகுல மாணிக்கம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்னு ஒரு தலைப்புன்னு வைங்க. இப்போ 10 பேர் அதில் கலந்துருக்கிறாங்க. அந்த பேச்சு போட்டியில் 10 பேர் கலந்துருக்கிறாங்கன்னு சொன்னால், இந்த 10 பேரும் இதே தலைப்பில் தானே பேசுவாங்க. இந்த 10 பேருமே ஒரே தலைப்பில் தான் பேசணும். ஆனால் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டாக பேசுவாங்க. சில வார்த்தை அமைப்புகள் ரொம்ப அற்புதமாக இருக்கும். சில மனிதர்களினுடைய, சில பிள்ளைகளினுடைய அந்த வார்த்தை அமைப்புகள் சில தலைவர்களை பேசும்போது நம்ம பார்க்க ரொம்ப அற்புதமாக ஆச்சரியமாக இருக்கும் இல்லையா? அந்த வார்த்தைகள்லாம் ரொம்ப அழகாக, என்ன கோர்வை, என்ன தொகுப்பு, அதை மாதிரி வித்ரியாவினுடைய தன்மை இருக்கிறது. வலம் யரதஹ்ருன் மித்லஹு ஃபில் இபாரா, அந்த சென்டென்ஸ், அந்த வாக்கிய அமைப்புகளில் இது போன்ற ஒரு காவியத்தை இந்த உலகம் கண்டதில்லை. இந்த உலகத்தில் இப்போ இந்த காலத்தில் இல்லை என்று அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அதோடு மாத்திரமல்லாமல் இந்த செய்திகளை சொல்லக்கூடிய அந்த முறை இருக்கே, இந்த வித்ரியாவில் செய்திகள் சொல்லப்படக்கூடிய இந்த முறை எப்படி இருக்கிறது என்று சொன்னால், அந்த ஹதீதுகள் அதில் வருது. அவங்க சொல்கிறாங்க, இதில் ஹதீது வருது. அந்த நீண்ட தொடரில் சொல்கிறாங்க, இந்த வித்ரியாவில் ஹதீது கலை இருக்கிறது, தஃப்சீர் இருக்கிறது, ஃபிக்ஹ் இருக்கிறது, அதே மாதிரி இல்முல் பயான் இருக்கிறது, இல்முல் மஆனி இருக்கிறது, இல்முல் பதியா இருக்கிறது, இல்முல் நஹ்வு இருக்கிறது, இல்மு சர்வு என்ற அணி இலக்கணம் இருக்கிறது, இலக்கணம் இருக்கிறது, கவிநடை இருக்கிறது, அந்த காஃபியா இருக்கிறது. வரிசையாக சொல்லிட்டே வர்றாங்க. என்ன கலைகள் இதில் இல்லைன்னு சொல்ல முடியல. கலைகள் பல கலைகள் இருக்கிறது இல்லையா? நஹ்வுங்கிறது, கிராமருங்கிறது அது ஒரு கலை.
சர்வு என்ற அணி இலக்கணம் என்பது அது ஒரு கலை. இது எல்லா கலைகளுமே இணைந்ததாக காட்சி தருவதுதான் இந்த வித்ரியா என்று சொல்லிட்டு அதில் அவங்க குறிப்பிடக்கூடிய ஒரு விஷயம் அதில் என்னன்னு கேட்டால் அதான் ஒரு பிரதானமானது. இந்த இதில் ஹதீது இடம்பெறுகிறது இல்லையா, இந்த ஹதீதை இடம்பெறக்கூடிய இந்த ஸ்டைல் எதை போல இருக்குது தெரியுமா? கவிதைகளிலேயே என்ன செய்திருக்கிறார்கள், ஹதீதுகளை கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த ஹதீதினுடைய ஸ்டைல் எப்படி இருக்கிறது என்று சொன்னால், இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் எப்படி ஹதீதுகளை ஒரு முறைப்படுத்துவார்களோ அந்த ஸ்டைலில் இருக்குதுங்கிறான். தரம் உயர்ந்ததுன்னு காட்டுறான். வதாக்கல் அஹ்பாருன் வதாக்கலி அஹ்பாரின் நபியிக்க முஸ்லிமி வசாஹிபிகி முஸ்லிம் சாஹிப். இமாம் புகார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய மாணவர் தான் இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. ரெண்டு உஸ்தாத் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு இமாம் புகார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி உஸ்தாதாக இருந்தான். முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மாணவர். இந்த உலகத்தில் குர்ஆனுக்கு அடுத்தபடியாக பார்க்கப்படக்கூடிய கிரந்தம் புகாரியும் முஸ்லிமும். இதை எல்லாரும் அங்கீகரிச்சிருக்கிறாங்க. இமாம் புகார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு கட்டத்தில் அவங்க அந்த ஊரை விட்டு நாடு கடத்தப்படுறாங்க. நீண்ட செய்தி. நாடு கடத்தப்படுற அரசனால் நாடு கடத்தப்படுறாங்க, நீங்கள் இங்கே இருக்கக்கூடாதுன்னு நாடு கடத்தப்படுறாங்க. அவங்க புறப்பட்டு போக வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டு விட்டது. அந்த சமயத்தில் தன்னுடைய மாணவர்கள்லாம் உட்கார்ந்துருக்கிறாங்க. முஸ்லீம் ரஹ்மத்துல்லாஹி இருக்கிறாங்க, சேனா திருமதி ரஹ்மத்துல்லாஹி அவங்க இருக்கிறாங்க, பெரிய பெரிய நாதாக்கள்லாம் இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட இப்படி ஒரு நிர்பந்தமான ஒரு நிலை, நான் உங்களை பிரிந்து போக வேண்டியது இருக்கிறது, இறுதியாக உங்களுடைய விருப்பம் என்ன என்பதை நீங்கள் சொன்னால் என்னால் முடிந்தால் அதை நான் நிறைவேற்றுகிறேன் என்று சொல்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு ஹதீது, நாயகமே இந்த ஹதீதினுடைய விளக்கம் என்ன, இந்த ஹதீதினுடைய ராவிகள் யார் என்று பலவிதமாக கேட்குறாங்க. இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எப்படி கேட்டாங்க தெரியுமா? எனக்கு தானி, எனக்கு ஒரு அனுமதி தாங்க, எனக்கு அனுமதி தாருங்கள், உங்களினுடைய பாதங்களை நான் முத்தமிடணும். இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கேட்டது, இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய நெற்றியிலே முத்தமிட்டு உங்களுடைய பாதத்திலே முத்தமிடுவதற்கு எனக்கு அனுமதி தாருங்கள் என்று கேட்டாங்க. இமாம் திருமதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அவர்களுடைய நெற்றியிலே முத்தமிட்டு விட்டு, இமாம் அவர்களை என்னுடைய இறுதி விருப்பம் உங்களுடைய நாவிலே நான் முத்தமிடணும். எத்தனை முறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுடைய திருநாமத்தையும் அவர்களுடைய ஹதீதுகளையும் இந்த நாவு மொழிந்திருக்கும் என்று கேட்டாங்க. அப்படிப்பட்ட முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய உஸ்தாதாக இருக்கக்கூடிய இமாம் புகார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை போன்று அற்புதமான ஹதீதை தங்களுடைய கவிதையிலே இணைத்து கொண்டு வந்திருக்கிறார்கள். அதே மாதிரி ஃபிக்ஹை எடுத்துக்கொண்டால் ஹாக்கிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களையும் குறிப்பிடுறாங்க ஹதீதனுடைய இதில். ஃபிக்ஹை எடுத்துக்கொண்டால் இமாம் நவவி, இமாம் ராவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இப்போ நவவி இமாமுடைய சிறப்பு என்ன, ராஃபி இமாமுடைய சிறப்பு என்னங்கிறது தெரிஞ்சால் தான் நம்ம அதை விளங்க முடியும். அதை விவரிப்பதற்கான நேரம் இல்லை. இமாம் நவவி, இமாம் ராவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹிமா இந்த பெருமக்கள் ஷாஃபி மதஹப்ல இன்னைக்கு நாம எந்த ஒரு காரியத்தையும் நாம் செய்கிறோம் என்று சொன்னால், இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களினுடைய சொற்களை ஆய்வு செய்து இந்த உலகத்திற்கு தந்த இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுடைய சொல்லதை நாம் எடுத்துக்கிறோம். இமாம் ராவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், அதற்கு பிந்தி வந்த இமாம் இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இவர்களுடைய இமாம் ரமலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போன்றவர்களுடைய கருத்து ஷாஃபி மதஹபிலே மிக உயர்வான கருத்தாக கருதப்படுகிறது ஃபிக்ஹுடைய விஷயத்தில். அப்படிப்பட்ட இமாம் உயர்ந்த அறிஞர்களாக இருக்கக்கூடிய இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிகப்பெரிய தியாகம் செஞ்சவங்க, மிகப்பெரிய அறிஞர். இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை போன்றும் இமாம் ராவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை போன்றும் அவர்கள் என்ன செய்கிறார்கள், ஃபிக்ஹிலே இருக்கிறார்கள். அதே போன்று இல்முல் மஆனியிலே, இல்முல் பயானிலே, இல்முல் பதியிலே, இல்முல் நஹ்விலே, இல்முல் சர்ஃபிலே, இல்முல் ஷஅரிலே, இல்மு தஃப்சீரிலே யார் யார் உயர் நிலையிலே இருந்தார்களோ அந்த நிலையிலே இமாம் சதகத்துல்லா அப்பா அவர்கள் இருக்கிறார்கள் என்று யார் குறிப்பிடுறார்? ஷேக் சலாஹுதீன் நாயம் ரலியல்லாஹு அன்ஹு குறிப்பிடுறாங்க. இப்போ இது மட்டும் இமாம் நம்முடைய சதகத்துல்லா அப்பா நம்ம ஊரில் பிறக்காம பகதாதிலேயோ அல்லது அரபகத்திலேயோ ஹிஜாஸிலேயோ அவர்கள் பிறந்திருந்தால் இவர்களுடைய ஆக்கங்கள், இவருடைய செயல்பாடுகள் காரணத்தினால் அல் இமாம் சதகத்துல்லா அப்பா அப்படிதான் இன்னைக்கு இருப்பான். இன்னைக்கு இமாம் தான், அதில் எந்த சந்தேகம் கிடையாது. இமாம் நவவி, இமாம் ராஃபி போன்ற பெருமக்கள் எப்படி தலை சிறந்து உலகம் முழுவதும் அறியப்படுகிறார்களோ அதுபோன்று அவர்கள் அறியப்பட்டிருப்பார்கள்.
அப்படிப்பட்ட ஒரு பெரும் பொக்கிஷம் நமக்கு கிடைத்திருக்கிறது. அவர்களை நினைவு கூறுவது என்பது நம் மீது தார்மீக கடமை. எல்லாம் வல்ல ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நாளை மறு உலகத்தில் அப்பாவோடு நாம் ஒன்றிணைந்து இருக்கக்கூடிய சோனபதியிலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலடியில் ஒன்றிணைந்து அமரக்கூடிய மகத்தான பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் தந்தருள் பாலிப்பானாக. இந்த மஜ்லிஸை கபூல் செய்வானாக. இந்த மஜ்லிஸை ஏற்படுத்தியவர்கள், இதற்காக துணை நின்றவர்கள், இந்த மஜ்லிஸ் எப்படியெல்லாம் நடக்க வேண்டும் என்று விரும்பியவர்கள், அவர்களுக்கெல்லாம் ரப்புல் ஆலமீன் ஈருலக சௌபாக்கியங்களையும் தந்தருள் பாலிப்பானாக. குறிப்பாக நான் ஒரு விஷயத்தை சொல்லணும். மேந்தம்பி ஹாஜியார் அவங்க இந்த மஜ்லிஸுக்காகவும் இந்த மஸ்ஜிதுக்காகவும் எவ்வளவு பெரிய தியாகங்களை செய்திருக்கிறார்கள் என்பதை நாம் அறிவோம். அவர்கள் இன்று இந்த மஜ்லிஸிலே அவர்களெல்லாம் இருந்து எல்லா மஜ்லிஸிலும் அவங்க இருப்பாங்க. ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவர்களுக்கு நல்ல ஆஃபியத்தை கொடுத்து அடுத்த மஜ்லிஸுகளிலே அவர்களை இங்கே வந்து அமர்ந்து இந்த சமூகத்திற்கு அல்லாஹ் தஆலா நிறைந்த ஹிதுமத்து செய்யக்கூடியவர்களாக அவர்களை ஆக்கி நல்ல ஆரோக்கியத்தையும் தந்து அவர்களுடைய குடும்பத்தையும் சந்தோஷமாக ஆக்கி வைக்க வேண்டும் என்று நான் நன்றி உணர்வோடு இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன். எல்லாம் வல்ல ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம் அத்துணை பேருடைய நாட்டங்களையும் நிறைவேற்றி அருள் பாலிப்பானாக. பிஹக்கி ஹபீபிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாத்தையும் பெறுவோமாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.